திறக்கணும் அப்படிங்கிற விஷயங்களுக்காக நூலில் இருந்து சூட்சமத்தில் கருத்துக்கள் எடுத்து உங்களுக்கு பகிரப்பட்டது. அதாவது உயர்வான தளத்தில் எல்லாரும் மீண்டும் மீண்டும் அதை அறிவுறுத்தோம். இதுக்கு நிகரான தளம் எங்கேயும் இல்லை, நிகரான உபதேசங்களும் எங்கும் சொல்லக்கூடிய நிலைகளில் கிடையாது. புரியாத தன்மையில், அறியாத தன்மையில் தூரத்தில் உட்கார வச்சு பார்த்தும் பார்க்காம சீடர்களின் நிலை உணர்ந்து உணராமல் பகிரப்படுகின்ற ஞான உபதேச நிலைகள் தான் எங்கேயும் உலாவி வருகின்றது. நற்குருவை தேடி அலைகிறது, சர்க்குருவை தேடி அலைகின்ற நிலை கலியுகத்தில் காணா பொருளாக இருக்குது. யாரை குருநாதராய் ஏற்றுக்கிடுது? ஒரு உயர் குருவானவன் உயர்ந்த சீடர்களை எந்த வகையில், ஏன்னா கலியுகங்கிறதுனால உண்மையான சீடர்களை குருவால் கூட அடையாளம் காண முடியாத நிலை. சிவபெருமான் கொடுத்துட்டு அவதிப்படுற மாதிரி குருவானர் ஆற்றலை கொடுத்துட்டு அங்கங்கே சிவபெருமான் ஓடி அலையிற மாதிரி ஓடி இருக்கக்கூடிய கலியுகத்தில் அதெல்லாம் எல்லா விஷயங்களையும் தடைகளெல்லாம் தகர்த்து எறிந்து இங்கே ஞான உபதேசம், உயர் உபதேசம் உண்மையான சீடர்களுக்கு உயர் சரணாகதி கொண்டு இருக்கின்ற சீடர்களுக்கு சூட்சமமாக வழங்கி மகிழப்படுகின்றது. கடைச்சரக்கு மாதிரி எடுத்து கையில் கொடுக்காம இயல்பு நிலையில் இருக்கின்ற பொருள் மாதிரி எடுத்து கொடுக்குற மாதிரி இகலோகத்தில் இருக்கக்கூடிய பதவி நிலைகளை பார்த்தவுடன் மயங்கி அவன் போடுகின்ற வேஷ நிலைகளுக்காக இருக்கின்ற வேஷ நிலைகளை பார்த்து பதவி வழங்கப்படுது. இங்கெல்லாம் பூலோகத்தில் அவங்க இருக்கக்கூடிய நடிச்சுக்கிட்டு இருக்கிற முறை வீட்டில் வச்சு தலைவனை அந்த மேல்நிலையில் உட்கார்ந்து இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே வச்சு திட்டுவாங்க. வெளியே மலர் மாலை போட்டு காலில் கும்பிட்டு அப்படி இப்படி பகட்டாக நடந்து அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவன் அங்கே தெரியும் எத்தனை விஷயங்கள் பொருட்கள்லாம் எத்தனை சுப்புன்னு சொல்லக்கூடிய விஷயங்களையெல்லாம் பகிர்ந்து என்ன தரங்கெட்ட வேலையெல்லாம் பார்க்கணுமோ அத்தனை வேலைகள் வேற்று நிலைகளுக்குள்ளெல்லாம் போய் ஒருத்தன் பணிஞ்ச உடனே அவனுக்கு பதவிகள் கொடுத்து பட்டங்கள் கொடுக்கப்பட்டு மருந்துகள் சூட்டப்பட்டு அதை ஆசனத்தில் அமர்த்த வைக்கப்படுறது நடந்துருக்கு. இங்கே சிவசபையில் அந்த விஷயங்கள் கிடையாது. எந்த விஷயங்களையும் புலன்கள் பார்த்து அறிஞ்சிருது, கண்டு அறிஞ்சிருது. நம்மளை ஏமாத்தினான்னா இகலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த பொறிகளை வச்சு பார்த்து மயங்கக்கூடிய நிலைகள் கிடையாது. அந்த அற்புதமான சிவப்பொறிகளை வச்சு உயர் உணர்வுகளை வச்சு அற்புதமான அந்த சிவ ஆற்றலை வச்சு எல்லா விஷயமும் இங்கே ஒரு சீடர் ஏன்னா இது இப்போ வளரக்கூடிய சபை, அப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சபைங்கிறதுனால இங்கே கோடான கோடி கணங்கள் காத்திருக்கு பணி செய்ய. சிவசித்தர் அகத்திய பெருமான் கட்டளையெல்லாம் ஏற்று எங்கெங்கே வராங்க, எப்படி போகிறாங்க, என்ன நினைக்காங்க, என்ன நிலைகளில் இருக்காங்க, உறங்கையில் என்ன நிலைகளில் இருக்காங்க, முழிச்சுக்கிட்டு இருக்கையில் என்ன நிலைகளில் இருக்காங்க, எல்லா மறந்தும் கூட அவங்க தவறு செஞ்சாலும் கூட சிவசபைகளோட அனுக்கிரகங்கள் அப்பொழுதே அது திருப்பி வரக்கூடிய நிலையில் சபை வடிவமைக்கப்பட்டிருக்கு. இங்கே எதையும் அனுக்கிரகங்கள் வாங்கிட்டு எங்கிட்டு போய் தப்பான வழியில், தவறான வழியில், வேற்று மாற்று நிலைகளில் போய் பயணப்படுறதுக்கு சிவசபை பார்த்தும் பார்க்க, ஏன்னா அவன் வலிக்கு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் மன்னிட்டு அருளுமே தவிர கொடுத்ததை கரங்கள்லே தான் வச்சுருக்கோம். அதுக்கும் இதுக்கும் ஒரு சூட்சம இணைப்பு இருக்கும். சிவசபைக்கும் புண்ணியங்கள் பகிரப்பட்டதுனாலும் தவறான வழியில் பயணிக்கும் போது தனக்கான வழி மட்டும்தான் பிரபஞ்சத்துக்கு நான் ஏன் பணியாற்ற போகிறேங்கில கௌரை இழுத்துருவாங்க. இங்கே அது எல்லா சீடர்களும் உணர்றீங்க. அந்த நிலையில் இங்கே எல்லா விஷயங்கள் பகிரப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் இங்கே எல்லாருமே உயர்வாக உண்மையாக பயணப்படணும் அப்படின்னு, உண்மையான பயணப்படுறவங்க, உயர் சரணாகதியோடு பயணப்படுறவங்க தான் உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கப்படுதாங்க. உயர்வான அவங்க விஷயங்கள் பரிசீலனைக்கு இறை திருவடியில் சித்தர்கள், அந்த இறை பிரபஞ்சத்தினோட திருவடியில் சித்தர்களுக்கே அவங்களோட சரணாகதி நிலையை கண்டு தான் அதை அவங்க திருவடியில், இறைவனோட திருவடியில் வைக்கிறதுக்கு அனுமதி. இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா எல்லோரும் வேண்டியவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ரொம்ப நண்பர்கள், உறவினர்கள், அப்படி மாதிரி எந்த விஷயங்களும் யாரும் செய்ய முடியாது. இங்கே சீடர்களாக இருக்கிறவங்களும் கூட அப்படி ஆட்களை கூட்டு வர முடியாது. யார் உயர் சரணாகதியாக இருக்காங்களோ, யார் சபையை நம்புதாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, தீர்த்து வைங்க அப்படின்னா சும்மா சரி போப்போ சரியாகும் அப்படின்னு சொல்லிடுவாங்களே தவிர
என்னைக்கு வந்து பிரபஞ்சத்தோடு அவங்க பிரபஞ்ச சபையோடு இணைஞ்சி உயர்வான இறை பயணத்தில் துணி வந்து முழுமையாக நம்புதாங்களோ அப்போ கணங்களெல்லாம் மகிழ்ச்சியாக இவன் வந்து உயர் சிந்தையில் இருக்கான், உன்னதமான நோக்கத்தில் இருக்கான், இவன் எல்லா கணக்கையும் எடுத்துருவாங்க. அது மாற சொல்லப்பட்டு இருக்குது. சென்ற ஜென்மங்களில் செஞ்ச நிலைகள் இங்கே கோபூஜைக்கு வந்து இந்த ஜென்மத்தில் உள்ள ஆன்மா மட்டும் போய் வேண்டி நிற்கிறது கிடையாது. நம்ம 1000 ஜென்மம் எடுத்திருந்தாலும் அத்தனை ஆன்மாக்களும் சூட்சமாக இங்கே வந்து நின்று அவங்க அந்த மாற்று நிலைகளை, பாவ நிலைகளை போக்கி அந்த புண்ணியத்தை வந்து பகிரக்கூடிய தலமாக இருக்குது. சென்ற ஜென்மங்களில் எடுத்த அந்த விஷயங்கள்லாம் விந்தையாக இருக்குது இங்கே சபையில் சொல்லையில். அந்த புண்ணியங்கள்லாம் வந்து இங்கே சேரக்கூடியதான் கோமாதாவோட முக்கியமான கோமாதா பூஜையோட புனர்ஜென்மம் அப்படிங்காங்க. அப்போ புனரமைக்கப்படுது. சென்ற ஜென்மங்களில் செஞ்ச புண்ணியங்கள் ஃபுல்லாக வார்த்தெடுத்து வடித்தெடுத்து அது நிற்கும்போது பாவங்கள் வந்து இறைவன் திருவடியில் சமர்ப்பிக்கும்போது அதிக ஆற்றல் உள்ள புண்ணியங்களை வந்து இந்த பிறவியில் இவங்களோட அது ஏதோ இறை சூட்சமம் அதுக்குள்ளே இணைக்கப்பட்டு புனர்ஜென்மம் எடுக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. இப்படி உயர்வான விஷயங்கள்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. வரையில் முருகப்பெருமான் ஆட்சி நடக்கிறதுனால முருகப்பெருமானுக்கு வந்து யுகமாற்ற நிகழ்வுக்கு யார் துணையாக இருக்காங்களோ, இயல்பில் சூட்சமத்தில் துணையாக இருக்கிறது அவங்களுக்கு அந்த நவக்கிரகங்களும் வந்து நற்சாரங்களை அருளுது, விலை நின்றுக்கிடுதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அனுக்கிரகத்தை கொடுக்கு, ஆனால் வேற்று நிலைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சிருது கொஞ்சம். ஏன்னா சரி வளரட்டும், இவன் இந்த இதில் விஷயங்கள் இருந்து வரையில் பிரபஞ்சத்தோட புண்ணியத்தை எடுத்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லி கணக்கிடப்படுது. சென்ற ஜென்மங்கள் புண்ணியங்கள் வருகின்ற ஜென்மங்களில் செய்யப்போடுற புண்ணியங்களை கூட இங்கே சித்தர்கள் கணக்கு எடுத்துதாங்க. அப்படி உயர் சூட்சமம் இங்கே இருக்குது. சிவசபைக்கு வந்து நாளைக்கு என்ன, சிவசபைக்குன்னா சிவப்பிரபஞ்சத்துக்கு நாளைக்கு என்ன தொண்டாற்றுவாங்க, என்ன நிலைகளில் எப்படி யாரை வழி நடத்துவாங்க, என்ன புண்ணியங்கள் வழங்குவாங்க, அவன் தொடர்பாளர்கள் லிங்கு கீழே வாக்கில் விட்டுருவாங்க. விட்டு அங்கேருந்து இருக்கக்கூடிய புண்ணியங்களையெல்லாம் இறைத்திடுவடைய சமர்ப்பணம் பண்ணி அதான் இங்கே வரக்கூடியவங்களுக்கு உயர் சரணாகதி கண்டவங்களுக்கு நடக்கக்கூடிய காரிய வெற்றிகள், உடனடியான ஜெயம் அந்த நிலைகள், இந்த விஷயங்கள்லாம் வந்த உடனே எல்லா விஷயங்களும் சரியாயிடுது அப்படிங்கிறது அந்த நிலைக்குள்ளே போகிறது. ஒவ்வொரு நிலைகளில் கொஞ்சம் காலதாமதங்கள் அடுக்கையில் அங்கே அதுக்கு வினை நிலைகள், வேற்று மாற்று நிலைகள் இருக்கையில் படிப்படியாக அந்த நிலைகள் அது வந்து வேற இருக்கப்படும். சரணாகதி இல்லாத நிலையில் இருக்கிறவங்க எத்தனை முறையில் இந்த எல்லைக்கு வந்தாலும் சரி, பக்கத்தில் இருந்தாலும் சரி, தொண்டு செஞ்சாலும் சரி, அது இன்றைக்கி வந்திருக்கிற வளர்நூல் ஆசியில் கூட வந்திருக்கு. அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தொண்டு இடைவிடாத தொண்டு செய்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு வேற்று மாற்றுனுள்ள உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு நிலையை வச்சுக்கிட்டு பயணப்படுறது அவங்களோட அவங்களுக்கு உண்டான காரிய பலிதங்கள் இங்கே வந்து வெற்றி மாதிரி தெரிஞ்சாலும் வெற்றி கிடையாது, காட்சி மாதிரி தெரிஞ்சாலும் அது மாயக்காட்சிகள், அது அனுக்கிரகம், உயர் அனுக்கிரகம் கிடையாது. நீ எப்படி ஏமாத்தியோ ஒரு இதில் படத்தில் சொல்லுவாங்கல்ல, சொல்லதுக்கு சரி கேட்டுக்கிட்டே இருப்பான், கடைசியில் அவனும் சரி போயிட்டு வான்டுருவான். அது ஏதோ ஒரு காமெடியில் வரும். நீ என்னை சந்தோஷப்படுத்தின, நான் உன்னையும் சந்தோஷப்படுத்தினேன், அப்படி சரியாக போச்சு அப்படின்ட்டுருவாங்க. இந்த கொடை வள்ளலே பிறவே அப்படின்னோடனே அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் என்ன ஒன்றையும் கொடுக்க மாட்டேன்னா, நீ என்னை சந்தோஷப்படுத்தினடா, நான் உன்னையும் சந்தோஷப்படுத்தினேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்படி நிலையில் தான் இங்கே நம்மளோட சித்தர்கள் ரொம்ப நுட்பத்தோடு உட்காந்துருக்காங்க. விஸ்வாமித்திரர், அகத்திய பெருமான் காமெடி பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிய. இன்னும் எத்தனையோ சித்தர்கள்லாம் அங்கே இருக்காங்க. அதாவது சூட்சமத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. வரையிலே வீட்டில் கண்டுபிடிக்கலே இங்கே பேசுவாங்க. இவன் இந்த நினப்பில் வாரான், ஏமாத்திடலான்னு வாரான், சரி அவனை நம்ம ஏமாற்றுவோம் அப்படின்னு இங்கே திட்டம் போட்டுருவாங்க. அதனால் இங்கே வந்து பொய் உரைய கழட்டி முகத்திரையை கிழித்து, முகத்திரை வந்து நமக்கு எப்படியும் போய் எங்கே போடாமல் கலியுகத்தில் இல்லாத மனுஷங்களே இல்லைன்னு ஆகி போச்சு. போட வேண்டியது இருக்குது, நல்லதுக்கு முகத்திரை போட்டுக்கலாம். இதெல்லாம் இறைத்தலம். இங்கெல்லாம் வந்து எதுவுமே பொய் கிடையாது, புரட்டு கிடையாது, எந்த வேற்று மாற்று நிலைகளுக்கும் உள்ள கிடையாது. அமைதியான இடம், எளிமையான இடம், உண்மையான இடம், உயர்வான இடம் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த இடத்துக்கு வர்றவங்க உயர் சரணாகதி, உயர் உண்மையோடு வந்து உயர்வாக வணங்கி கீழே கணங்கள்லாம் உடனே கணக்கு எழுதிடும்.
சொல்லப்படுது. வீட்டில் பெறப்படும் போதே வந்து இங்கேருந்து சித்தர்களோட அனுமதி தேவை. அப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் வந்து அங்கே கணங்களை எல்லாம் அனுப்பி அந்த இல்லத்தில் இருக்கிற வேற்று மாற்று நிலைகளை எல்லாம் வேறறுத்து அவங்கள இங்கே பிறப்பதற்கு உண்டான விஷயங்களை எல்லாம் கணங்கள் வீட்டில் இருந்து செய்ய ஆரம்பிச்சிருது. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடியே அந்த விஷயங்கள் நிகழ ஆரம்பிச்சிருது. அப்போ வரும்போதும் வழித்துணைக்கு அங்கிட்டு இங்கிட்டு நந்திகளை போட்டு வந்து இருக்கக்கூடிய வழியில் வரக்கூடிய சந்து பொந்து அந்த 4 முக்கு சந்து 3 முக்கு சந்து அதில் எல்லாம் இருக்கக்கூடிய ஆற்றல்களை எல்லாம் வேறறுத்து அங்கங்கே இருக்கக்கூடிய கணங்களுக்கெல்லாம் ஆர்டர் போட்டு இந்த இடத்த வந்துக்கிட்டு இருக்கான், அலாட்டாருங்கன்னு சொல்லுவாங்களா. ஒரு பெரிய பதவியில் உள்ளவங்க வர்றதுக்கு எப்படி வந்து அந்த இது சரி பண்ணுதாங்களோ அதே மாதிரி அங்கங்கே இருக்கக்கூடிய எதிர்நிலை ஆற்றல்கள்லாம் சரிபடுத்தி தான் நீங்கள் வந்து சிவசபைக்கு வர முடியும். இதே நான் கொஞ்சம்தான் சொல்லியிருக்கேன். இப்படி ஒரு ஆள் வர்றதுக்கே இப்படின்னா சிவசபைக்கு வர்றவங்கள எப்படி கணங்கள் இங்கேருந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க என்ன சாப்பிட போகையில் கூட கணங்கள் பக்கத்தில் போய் உட்காந்து சாப்பிட்றத சொல்லுதாங்க. பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான் கணங்கள் பாதுகாப்புக்கு. அங்கே எதுவும் ஃபோன் கால்ஸு நெகட்டிவ் விஷயங்கள் யாரும் சொல்லிடக்கூடாது, பக்கத்தில் உட்கார டேபிளில் உள்ளவங்க எதுவும் சொல்லிடக்கூடாது. அப்போ கூட அந்த சிந்தைக்குள்ள மாற்று நிலைகள் போயிடும்னு அங்கேயும் வந்து சூட்சமத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ அதுக்குள்ளேயெல்லாம் போக விடாமல் அவங்களுக்கு ஒரு எதிராற்றல்கள் வந்து அவங்களுக்கு செவி வழியாக கேட்க விடாமல் இந்த பறைசாற்று சாதனங்கள் கூட வந்து கெடுத்துருவாங்க. அங்கேயா போகிற, அங்கே என்னையா போய் சொல்லிக்கிட்டு கிடக்காங்க, என்ன சித்தருங்காங்க, புத்தருங்காங்க, அகத்தியருங்காங்க, சிவபெருமாங்க, அதெல்லாம் கலியுகத்தில் இப்படி பித்தலாட்டங்கள் நிறைந்த இடத்துக்கு போகிறே ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க. இல்லாட்டிக்கணும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஏதோ பொருளாதாரத்தை கொடுக்குற மாதிரி திசை திருப்பிடுவாங்க. இல்லாட்டி அங்கே திருப்பதிக்கு போயிட்டு வந்துடும், பிறகு போவோம் சித்த சபைக்குன்றவாங்க. இல்லைன்னா நம்ம கைலாயத்துக்கு போவோம் அப்படின்ட்டுருவாங்க. கைலாய டூர் கேன்சல் பண்ணவே முடியாது சாமி ஏன்ட்டே சொல்லியிருக்காங்க. காசிக்கு பிறப்பிட்டேன், கைலாயத்துக்கு பிறப்பிட்டேன் அப்படின்னு போனவங்க வரவே இல்லை திருப்பி. கைலாயத்துக்கு போனவங்க தான், காசிக்கு போனவங்க தான். ஏன்னா பரிகாரம் அப்போ ஜீவநாடியில் பரியாணப்பட்டு அந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டிய நாளில் காசிக்கு என்னையை கூப்பிடுதாங்க அப்படின்னு சொல்லி போனவங்க திருப்பி வர முடியல. இருக்காங்க, என்ன இருக்காங்க, பிரச்சனைகளோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களோட விதிநிலைகள் அப்படியெல்லாம் மாற்றும். அப்போ வந்து திருப்பதிக்கு சொந்தக்காரங்கள்லாம் போகிறாங்க, சித்த சபைக்கு போ என்ன பண்ணால் இங்கே வர முடியாது திருப்பி. இதை வந்து முதல் இடத்துல வைக்கல தான் இங்கே வர்றதுக்கு வழி விடுவாங்க சித்தர்கள். சரி நீ போகிறியா திருப்பதிக்கு போய் அப்படியே போயிடுடா அப்படின்னு இங்கே பையில மூட்டிடுவாங்க. ஏன்னா இங்கே சித்தர்களோட ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குன்னா அவங்க உயர்வான தளத்தில் உட்காந்துருக்காங்க. இறைக்கு நிகரான இணைக்கு இணையாக இறையே உள்ளே வச்சு அமர்ந்தவங்க தான் சித்தர்கள். அப்போ அவங்ககிட்ட போய் நம்ம குசும்பு பண்ணான்னு அவங்க நம்ம குசும்பு பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ விஷயங்களை இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பறைசாற்று சாதனங்களில் நம்புதாங்க. அப்போ இங்கே போவா, இங்கே எப்படா போய் கடவுள் உட்கார்ந்தாரு என்னத்தையோ சொல்லிக்கிட்டு கிடக்காங்க. நம்ம பண்ணாத தவமாக, நம்ம பண்ணாத பயிற்சிகளாக, நம்ம பண்ணாத விஷயங்களாக, நம்ம கொடுக்காத கொடைகளாக எத்தனை ஆலயங்களை கட்டியிருக்கோம், என்னென்னலாம் செஞ்சுருக்கோம், எத்தனை கிராமங்களுக்கு நம்ம தண்ணிக்கு உதவி பண்ணியிருக்கோம், அதுக்கு உதவி பண்ணியிருக்கோம். இது அப்படி இங்கே போய் அன்னதானம் இங்கெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அன்னதானம் 40 மூடை ஓடும் சாமி, 50 மூடை ஓடும் சாமி, வேர்த்து கொட்டிடும், ஃபுல்லாக வேலை, அதிகமான பணிச்சுமை இருக்குது. அன்னதானத்தை வந்து அள்ளி 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 போட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் எங்களுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்கு வரேன்னா வேணால் குறைஞ்ச பாடாக இல்லை. அது போடுறத முறைப்படி போட்டால் தானே விளம்பரத்துக்காண்டி போட்டையில் அதுவும் இவன் காசாக இருந்தாலும் பரவாயில்ல, எவன் காசையே வாங்கி பேர்வாதி காசை வந்து அவங்க பயன்படுத்திட்டு போட்டு வேண்டான்னு சொல்ல நிலப்பலங்களில் வாங்கி போட்டுக்கிட்டு எத்தனையோ அப்படி இப்போ ஒரு உயர் தளத்தை சொல்ல விரும்பலை, ஒரு தளத்தில் அதே வேலையாக வச்சுருக்காங்க. அன்னதானம்னு ஒரு கமிட்டி ஆரம்பிக்க வேண்டியது. கண்டவன்ட்டையெல்லாம் உலகத்தில் உள்ளவன்ட்டையெல்லாம் போய் அன்னதானம்னா இப்போ கலியுகத்தில் எல்லோரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கி அதில் வேற்று மாற்று நிலைகளுக்குள்ளே அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அந்த காசில். அப்படி பண்ணிவிட்டு விளம்பரத்துக்கு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப இடங்களில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் உள்ள நயா பைசா பலன்கள் கூட அவங்களுக்கு கிடைக்காது, சந்ததிகளுக்கும் கிடைக்காது. எல்லா விஷயங்களும் வரும், எல்லாம் கொண்டுட்டு போயிருமே தவிர அன்னதான பலன்கள் அங்கே கிடைக்காது. கையில் இருக்குது எளியவங்கிட்ட வாங்குது, உயர்வாக செஞ்சு எந்த விளம்பரமும் இல்லாமல் செஞ்சு தேவைகளுக்கு செஞ்சு செய்யல அதோட பலன்கள் இருக்கும். அதோட நீங்கள் இது எல்லாத்தையோட சிறந்த பலன் என்னென்னா
சிவசபையில் வந்து இப்போ உட்கார்ந்தாலே போதும். நீங்கள் அன்னதானம் போட வேண்டாம், காசி ராமேஸ்வரம் எங்கேயும் போனால், புனித யாத்திரைகள் போன வேண்டாம், புனித நதிகளில் நீராக வேண்டாம். இங்கே எப்போதும் சூட்சமமாக புனித நதிகள் ஓடிக்கிட்டே இருக்குது. அது ஆதி கைலாய சிவசூட்சம நூலுங்கிறது அற்புதமான நூலின் வார்த்தைகளாக ஓடுது. உங்கள் செவி குளிர ஓடுது, உங்கள் சிந்தை குளிர ஓடுது. உங்கள் பாவங்களையெல்லாம் போக்கி போக்கி ஓடிக்கிட்டே இருக்குது, இடைவிடாத ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு முறை கேட்டு அதை உள்வாங்கிட்டேன்னா அது உங்கள் வினையை அறுக்காமல் விடவே விடாது. அப்படி வரத்தை வாங்கினதான் ஆதி கைலாய சிவசூட்சம நூல். வினையால் காதை பொத்திக்கிட்டாலும் அது அதோட வேலையை பார்க்கும். காதை திறக்கையில் கூட உள்ளே போக முயற்சி பண்ணும். அப்படி ஆற்றல் வந்து உன்னோட வினை வந்து அந்த ஆணவம் அப்படிங்கிறத விட்டு அவனை பார்க்கவே பார்க்காது. அகத்திய பெருமான் சொன்னது மாதிரி தூணு துப்பிட்டு இடத்த காலி பண்ணிடும். யார் ஒருத்தன் வந்து உயர் நம்பிக்கையோடு இருக்கானோ அவங்களுக்குள்ளே உள்ளே பூந்துடும். மாறி மாறி முயற்சி எடுக்கும். அதான் சிவசபை அப்படின்னு சொல்லி சிவசபை அந்த அற்புதமான விஷயங்களில் பயணப்பட்டு ஒவ்வொருத்தையும் இப்போ நாங்கள் பேசுனோம்னா வாயெல்லாம் புண்ணாயிரும். உங்களுக்கு தெரியாது, வாயெல்லாம் வெந்து போயிடும். ஏன்னா உள்ளேருந்து வரத வெப்பம், அந்த வெப்பத்துக்கு ஈடான வெப்பமே கிடையாது. அதாவது பிரபஞ்சத்தோட வெப்பம், அந்த பூமியோட வெப்பத்தை எப்படி மையப்பகுதி தாங்கி நிற்கோ அந்த வெப்பத்தில் தான் இருந்து சிவமகா வாழை சித்தன் தவம் இருக்காருன்னு சொல்லுதாங்க. சிவமகா வாழை சித்தனுக்குள்ளே தான் எல்லாம் அந்த ஆற்றல், எல்லா ஆற்றலும் சூழ்ந்து இருக்குது. ஆக அது எப்படி வருதுன்னா சிவபெருமான்கிட்டேருந்து முருகப்பெருமான்கிட்ட வந்து அகத்திய பெருமான்கிட்டேருந்து சிவமகா வாழை சித்தன்கிட்ட இருந்து அந்த பின்பந்தாங்கிய என்கிட்ட இருந்து வரையில் கூட வாய் வெந்து போயிடும். கொஞ்சம் நேரம் பேசுனா சும்மா பேசிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் செய்யாது. உபதேசம் பேசுகிறோ இப்படி ஏதாவது விஷயங்கள் சொல்லையில் அந்த வினையை போக்கக்கூடிய வெப்ப அனலாத்தானே உள்ளேருந்து வார்த்தைகள் வர வேண்டும். அதனால் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொருக்குள்ளே வினையை டம்மு டம்மு டம்முன்னு போட்டு அந்த வார்த்தைகள் வந்து பீரங்கி குண்டு மாதிரி போகும். ஒவ்வொரு வார்த்தைகளும் சூட்சமத்தில் அது அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் செக் பண்ணி பார்த்தான்னா தெரியும். அப்படி போய் இப்போ தான் அடிக்க முடியும். அப்படி இருக்கல வாயெல்லாம் வெந்து போயிடும். ஆனால் உட்கார வச்சு மூச்சு வந்து என்ன வந்தாலும் பரவாயில்லன்ட்டு நாங்கள் உரையாற்றுவோம். ஒரு ஆள் வந்து நேற்று கூட அது நிகழ்ந்தது. ஒரு ஆளுக்கு வந்து தளத்தில் உட்காந்துருச்சுன்னா அவங்களுக்குள்ளே எப்படி எப்படி எங்கிட்டலாம் அந்த புண்ணியத்தை சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு உரையாற்றி அதை தாங்கி நிற்கின்ற சீடர்களும், அந்த நூல் தாங்கி நிற்கின்ற சீடர்களோட நூலை சூட்சமத்தில் எல்லாம் தாங்கி நிற்காங்க சிவசபை சீடர்கள். சிவசபையோட புகழை பாடுறவங்க பூரா ஆதி கைலாய சிவசூட்சம நூலை தான் தாங்கி நிற்காங்க. அது மங்கையர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இங்கே சபைக்கு வராதவங்களும் கூட நூல் தாங்கும் சீடர்கள் இருக்காங்க. இப்படி பார்த்தேன் அங்கே இருக்கு அங்கே போ அப்படின்னா அவங்களுக்குள்ள சூட்சமத்தில் சிவசபை ஆற்றல் போயிடுச்சு. எத்தனை பேர் இப்படி இங்கே வராமல் ஆள் அனுப்பிச்சி வச்சுட்ருக்காங்க. ஏன்னா இது உண்மையான இருக்கும். ஏன் கண்ட இடங்களில் போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கா அது இதுன்னு பிரச்சனைன்னா அங்கே போயிரு, அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு லிங்கை கொடுத்து அனுப்பிச்சி அங்கே ஆட்கள் வந்திருக்காங்க. ஆனால் அந்த ஆட்கள் யாருன்னே நமக்கு தெரியாது. அவங்களுக்கு சிவசபையோட அற்புதமான பகிர்வு அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கு, பெண்களுக்கு போய்கிட்டு இருக்கு, எல்லாருக்கும் போய்கிட்டு இருக்கு. அவன் இவ்வளவு ஆற்றல் மிகுந்த தளத்தில் வந்து உட்கார்றது வந்து லேசில் வந்து உட்கார முடியாது. எத்தனையோ வேலைகள் இகலோகத்தில் இருக்குது. இகலோகத்தில் இதுக்கு மேலே வேலை ஒருத்தனுக்கு ஒரு பிறவிக்கு வேலையே கிடையாது. இந்த இடத்துல வந்து உட்காரதோட உயர்ந்த வேலை எதுவும் கிடையாது. இகலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு குழந்தைகளோட அந்த விஷயங்கள், இல்லத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு அங்கே படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அரசு சம்மந்தப்பட்ட வேலை ஊழியம் பார்க்க இவங்களுக்கெல்லாம் வந்து வர முடியாத ஒரு நிலை இருந்தபோதும் நூலை வந்து வீட்டில் இருந்து கேட்கையில் அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி 96 நாட்கள் கேட்டால் ஒருத்தன் ஞானி ஆகிடுவான் அப்படின்னா 96 நாட்கள் உண்மையிலே அகத்திய பெருமான் ஒரு கணக்கு சொல்லியிருக்காரு. 10 நாள் கேட்டால் கூட ஞானி ஆகிடுறாங்க. இப்போ திருப்பி விட மாட்டாங்க. திருப்பி பார்த்து எல்லாம் நான் நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று கூட நடந்தது. ஒரே நாளில் ஒரு அம்மாவுக்கு அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது வெளிநாட்டில். அது எவ்வளவோ பிரச்சனைகளை பேர் சொல்லாமல் சொல்லுதோம். எவ்வளவோ பிரச்சனைகளை தாங்கி, அதாவது அங்கே வெளி தேசத்தில் வந்து கம்பெனி வச்சுருக்காங்க. அது குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக இருந்து தங்கச்சி கூட பிறந்த தங்கச்சியே அதுக்கு வினையாக இருந்து அதை ஏமாற்றி அதை ஃபுல்லாக அதோட விஷயங்களை பூரா அதோட அந்த சொத்துக்களை பூரா சூறையாடி
இன்னும் வந்து அது நிம்மதியாக அங்கே இருக்க விடாமல் அங்கேயும் போய் பிரச்சனை பண்ணி அந்த கம்பெனியையும் போய் நடத்திக்கூட நிறுவனங்களையும் வந்து இழுத்து மூட வச்சு அப்படி சொல்ல முடியாத துயரில் அந்த குடும்பம் இருக்குது. என்னடா செய்ய அப்படின்ட்டு இவ்வளோ தூரத்தில் இருந்து கீழே விழுந்தால் எந்திரிச்சிடலாம், இவ்வளோ தூரத்தில் மேலே போயில கீழே விழுறது கஷ்டம், எவ்வளோ மேலே போகுமோ அங்கேருந்து விழ கஷ்டம். இப்போ இந்த மேடையிலேருந்து கீழே விழுந்தால் லேசாக தூக்கி பிடிச்சிருவியா, காலை தடை விட்டுருவியா, மேலே இருந்து ஏறினா அப்படி மேலே ஏறி கீழே விழுந்துட்டாங்க. அப்போ எந்திரிக்க முடிய மாட்டேங்கு, எங்கேயோ இறை நாடி போயிருக்காங்க, இறை சபை மகான்களெல்லாம் தேடி அலைஞ்சிருக்காங்க. அப்போ ரொம்ப வருஷங்களாக பயணப்பட்டு வந்திருக்காங்க. ஒரே நாளில் இந்த பறைசாற்று நிலைகள் இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் ஒரே நாளில் இது தேவையான செய்திங்கிறதுனால சொல்லுதோம். ஒரு நாளில் இந்த விஷயம் கண்ணில் பட்டேன், இப்படி ஒரு இடம் எங்கே இருக்குதுன்னு ஆச்சரியப்பட்டு திருப்பி தொடர்பில் வந்து பேசி அவங்களுக்குள்ள உடனே திருப்பி ஒரு ஆட்களை அனுப்பிச்சி விடுதாங்க. இங்கே நேற்று அந்த ஆளுக்கு வந்தாங்க நைட்டு. அப்போ அந்த அம்மாவுக்கு இங்கே வர முடியலையா, ஏன்னா குடும்பமே அப்படி சிதறி கிடக்கு, அதாவது பிரச்சனையில் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது. கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் வழி நடத்த முடியல, அதுக்கு தக்கன கடன்கள் அந்த விஷயங்கள் சூழ்ந்துருக்கு, இங்கே கூட வர முடியல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே யாரோ நான் சொன்னேன் அவங்ககிட்ட, உங்களால் ஒன்றும் இப்போ செய்ய முடியாது, அமைதியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, படுத்து வரங்க, சிவசபையோட மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள், இந்த ஓம் அகதீஷாய நமக சிவமகா வாழை சித்த திருவடி போற்றி அப்படிங்கிற மாதிரி பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள், இல்லாட்டி 2 நாமங்கள் போதும். பிரம்மமூர்த்த வேலையில் அந்த மண் விளக்கு வச்சுருக்கேன்னது அந்த அம்மா. அப்போ அதை பொருத்தி வைங்க, அதான் சிவசபைக்கு இப்போ புதுசாக சொல்லியிருக்குது. இந்த திசையை பார்த்து வணங்கன்னு 2 நாள் சொல்லவுமே அதுக்குள்ளே பயங்கர மாற்றங்கள். அதுக்குள்ளே அங்கே இருந்த ஒரு அம்மா இங்கே திருச்செந்தூர் கோயிலுக்கு சாமி கும்பிட வருது, அவங்களோட இதுக்குள்ளே ஏற்றிச்சு. நாங்கள் இங்கே சொல்லியாச்சு, உள்ளது சொல்லியாச்சு, நீங்கள் கோடியாக கொடுத்தாலும் இங்கே பிரயோஜனம் கிடையாது, அது வந்து உயர் சரணாகதியோட கொடுக்கையில் தான் இங்கே அதுக்கு உண்டான ஆற்றல் இருக்கும். எல்லார்ட்டையும் கோடிய லட்சங்களை வாங்கிட்டு இங்கே வந்து செய்யக்கூடிய நிலையில் சபை இல்லை. சரணாகதியை தான் இங்கே தட்சணையாக வாங்கிக்கிடுது. நீங்கள் சரணாகதி தான் செய்யணும், சரணாகதி செய்யலை தொண்டு தட்சணைங்கிறது நீங்கள் அடுத்த ஆள்கிட்ட பகிருங்க, அவங்களோட கஷ்டங்கள் தீரும்போது அதிலிருந்து புண்ணியங்கள் உங்களுக்கு வரும். இது உண்மைதான் அப்படின்னு சொல்லப்பட்டு அதை புரிஞ்சு கொஞ்சம் ஆர்வக்கோளாறில் அவங்களோட வினை நிலையை சாமி எங்களுக்கு இந்த பிரச்சனை வெற்றி அடையணும் அப்படிங்கிற விஷயங்களே முன்னாடி வச்சாங்க. இவ்வளோ அது இருக்குது இது இருக்குங்கவும் முதல்ல வினை கொடியை வந்து சித்தர்கள்ட்ட காமிக்காதங்க, முதல்ல வந்து சரணடைங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் சேர்த்த வச்ச வினையை கையில் வச்சுக்கிட்டு அது சிவசபைக்கு வர முடியாது, அதை முன்னிலைப்படுத்தாதங்க, நீங்கள் சரணடைங்க, வினைநிலைகள் போகும் அப்படின்னு சொல்லி ஏதோ கொஞ்சம் இங்கேருந்து எவ்வளோ உபதேசம் பண்ண 2.25 மணி நேரம் அது ஃபோனில் பேசியிருக்கு. காது வலிச்சாலும் பரவாயில்லைன்னு அந்த இது சாதனத்தையெல்லாம் மாற்றி அமைச்சு வைக்கவே மாட்டேங்கு. வைங்க வேலை இருக்குதுன்னு சொன்னாலும் அந்த அம்மா வைக்கிற மாதிரி கிடையாது. என்னடா இவ்வளோ நேரம் பேசுதேன்ட்டு, ஏம்மா எனக்கு வேலை இருக்குமா, வேறு ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு உள்ளதை சொல்லி ஆட்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. அவங்க அனுப்பினவங்க திருச்செந்தூர் வராங்க. திருச்செந்தூரில் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுதான், நம்பர் கொடுத்தாச்சு, ஃபோன் பண்ணுதாங்க, லொக்கேஷன் அனுப்பினோம். பார்க்காம அந்த அம்மா வெட்காளி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கு. வெட்காளி அம்மன் கோயிலுக்கு வந்த உடனே அந்த அடையாளத்தை வச்சு வெட்காளி அம்மன் கோயில் பக்கத்தில் இருந்ததுக்கு இவங்க வெட்காளி அம்மன் போயிட்டாங்க. ராஜபாளையம் போகிறதுக்கு வெட்காளி அம்மன் கோயிலை பார்த்து போயிட்டாங்க. அங்கேயும் நிற்காங்க. ஐயோ டைம் ஆயிடுச்சு, நாங்கள் அங்கே வெளிநாட்டுக்கு போகணும், நைட்டு காலையில் போகணும் அப்படிங்கிற மாதிரி வராங்க. அப்போ என்ன, இங்கே ஷார்ட் ரூட்டு, இங்கே இந்த வழியாக வாங்க, இப்படி எட்டையாவரம் வந்து இப்படி குறுக்கு ஊடி வந்துடுங்க அப்படின்னு சொல்லி எப்படியோ வந்து சேர்ந்துட்டாங்க. அதில் ஏதோ ஒரு அம்மா கோர்ட்டில் வேலை வாக்கு அது இங்கேயும் உள்ளவங்க இருக்காங்க, வருவாங்க, தொடர்பில் தான் இருக்காங்க. வந்து இவங்க வந்து இந்த வழியை பயணப்பட்டு வர அதுக்குள்ளே இருக்கிற எதிராற்றல் வேலை வாக்கு. அந்த அம்மாக்குள்ளே அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எதிராற்றல் வந்து அது கோபம் வருது. இது உயர் சூட்சமம். கோபம் வருதுன்னா குழப்புது. ஐயோ எங்கே போயிடுவாங்களோ, சித்த சபைக்கு வந்து தொண்டு பண்ண போயிடுவாங்களோ, இதுக்குள்ளே இருந்து வெளியே வந்துடுவாங்களோன்னு அது குழப்பி செஞ்சு அது பேதழைச்சி எனக்கு அப்படி வருது இப்படி வருதுங்கு. அது அமைதியாக இருங்க, எங்களுக்கு தெரிஞ்சு வச்சு புண்ணியம் நடக்க போகுது, அதனால் அங்கே பாவம் வந்து பிடிச்சி மிரட்டுதுன்னு தெரிஞ்சு வச்சு அந்த மாதிரி புரிஞ்சுக்கிடுச்சு. நீ இதை சொல்லலை, இது இவங்க புண்ணியம் வந்து இங்கே ஏறிக்கிட்டு இருக்கு, அதனால் உங்களுக்கு பாதிக்குங்கிற விஷயத்தை பின்னாடி தான் சொன்னோம்.
என்ன பேசிக்கிட்டு இது ஃபுல்லாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதையும் கேட்பாங்க அவங்க. அப்படி அந்த உயர் சூட்சம் அங்கே நடக்கு. இங்கே வரையில் அங்கே அவங்கள பிடிச்சி ஆட்டுது. ஏன்னா வந்து வெளியே இடத்த காலி பண்ணணும்ல. இங்கே சித்தசபை புண்ணியம் அங்கே போக ஆரம்பிச்சிருச்சு. இவங்க திருச்செந்தூர்லேருந்து கிலோமீட்டரை நெருக்க இங்கே கணங்கள் வந்து அங்கே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சம்மந்தமே இல்லை, ஒரு ஃபோன் தான் பண்ணி சொல்லியிருக்கு, நேராக சொல்லலை. அந்தம்மா இருக்குது வேறு நாட்டில் வெளி தேசத்தில், இந்தம்மா இருக்கிறது இன்னொரு வெளி தேசத்தில், நம்ம இந்திய தேசத்தில் கிடையாது. அப்போ வந்து ஒரு ஃபோன் மூலியமாக செலவழித்த நிகழ்வு தான். அப்போ இதில் என்ன நிகழ்வு நடக்க போகுதுன்னு அது உயர் சூட்சமாக இருக்கும், அது நமக்கு தெரியாது. நாளைக்கு அங்கே கிளைச்சபை அமைக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம் இவங்க, இல்லாட்டி அவங்க ஏதோ இங்கே ஒரு கட்டட நிலைகள் என்னமோ ஒன்று செய்யலாம். அவங்களால வரக்கூடிய ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் சேர்ந்து ஒரு பெரிய வளாகங்கள் பின்னாட்களில், இப்போ கிடையாது, 2 வருஷம் 3 வருஷம் கழித்து அந்த நிலைகள்லாம் வரும்போது அதோட புண்ணியங்கள் எல்லாம் இங்கே வடித்து எடுக்கப்படுது. இப்போ சபையோட வேலை எப்படி நடக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? அதே மாதிரி தான் இங்கே சீடர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யலை. ஒவ்வொரு கல் எடுத்து போட, ஒரு செங்கல் எடுத்து போடையில், ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கல, இங்கே வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட புண்ணியம் பகிரப்படுது. ஏன்னா கணங்கள் உட்காரதுக்கு இடம் இல்லாது. சரி இவன் மேலே உட்காருவோம் அப்படின்ட்டு வினையை கொஞ்சம் விரட்டி வச்சுட்டு கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கும். மனித இயல்பில் வந்து ரெஸ்ட் எடுக்கும். அப்படி நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அப்படி அது வந்து ஓய்வு எடுக்கல. அப்போ என்ன ஆகுது, கொஞ்ச நேரம் ஆகுது, புண்ணியம் உள்ளே இறங்குதில்ல, அது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கும். கர்மா எங்கிட்டாச்சும் அது அசந்து உறங்கிரும். அதுக்குள்ளே இங்கே புண்ணியம் மண்டக்குள்ளே ஏறிடும். ஏறையில் இவங்களுக்கு வந்து உயர் சிந்தனை வந்துடும். அப்போ சரி சாமி இப்படி சொல்லுதாரு, இவ்வளோ கஷ்டப்படுதாங்க, இத்தனை பேர் இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு உயர் புரிதல் வந்துடும். இவங்க எதுக்கு இப்படி செய்தாங்க, ஏதோ ஒரு உயர்வான நோக்கத்துக்கு தானே செய்தாங்க அப்படின்னு லைட்டாக உள்ளே வந்து இவங்க எது நம்மகிட்ட எதிர்பார்க்கலையே, நீ தான் நல்லாரு, வாழுங்களை கற்றுக்கோ, பிரபஞ்சத்தில் வாழணும் எப்படின்னு இருக்கோ, கலியுக மாற்றத்திற்கு பணியாற்று, தர்ம யுகத்துக்குள்ளே வா அப்படின்னு என்னத்தென்னதோ சொல்லுதாங்க, பிடிச்சிருக்கு அப்படின்ட்டாலே அங்கே அந்த வினைகள் எதிர்நிலைகள் கரைய ஆரம்பிச்சிருது. ஒதுக்கி வச்ச நிலைகள் கரைய ஆரம்பிச்சிருது. கரை இங்கே ஏற்கனவே பாம்பாட்டி சித்தர் பிடிச்சிக்கிட்டு தான் வினைகள்லாம் பிடிச்சிக்கிட்டு தான் அங்கே உள்ளே விடுவாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வினைகள் இங்கே புண்ணியம் ஏற அது காணா பொருளாக போயிடும். அந்த இங்கே நம்ம என்ன செய்யும், நம்ம பூர்வ ஜென்மங்களில் செஞ்ச எல்லா ஜென்மங்களோட புண்ணியங்களும் இங்கே வருதுங்காங்கல்ல கோபூஜை பார்க்கையில். அப்போ புண்ணியங்கள்லாம் வந்து ஏறையில் என்ன ஆகும், பாவங்கள் வந்து திருப்பி வந்து நம்ம பக்கத்தில் வர முடியாமல் போயிடும். இங்கே காணா குறைக்கு முருகப்பெருமான் வேறு கிரகங்களை கொஞ்ச நாளைக்கு சும்மா இருங்கப்பா அப்படின்னா அது சும்மா இருந்துக்கிடும். சரி என்னமோ நடக்கட்டும் போங்க அப்படின்ட்டு. ஆனால் ஏட்டிக்கு பிடி போயிட்டால் நாங்கள் பிடிச்சிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது விலைத்தான் நிற்கும் எல்லையில். இங்கே வந்து நம்ம வந்து உயர் சிந்தனையோடு இருக்கையில் அது விலையை நின்று சரி இவன் பணியாட்ட ஆரம்பித்தான்னு விட்டுரும். இல்லை வரையிலவா திருப்பி அது கூட போயிடும். அது வந்து தான் ஓப்பனாக சொல்லிட்டாங்க, வினைகளெல்லாம் ஒதுக்கி வைப்பாங்க. நீங்கள் வந்து என்ன நிலையில் இருக்கியோ அந்த நிலைக்கு தகுந்த பரிசு இங்கே கொடுக்கப்படும். எந்த நிலையை விதைச்சாயோ அதை அறுவடை செஞ்சுட்டு போவேன் அப்படிங்கதான் இங்கே உண்மையிலே சிவசபையில் வந்து அவங்க வந்து இதுக்கு நம்ம என்னமாச்சும் நம்ம இதோட பயணப்படணும்னு நினைக்கல. அவங்களுக்கு இங்கேருந்து அனுகிரகங்கள் பகிரப்படுது. வேற்று மாற்று நிலைகள் அதை ஓப்பனாக சொல்லிதான். வேற்று மாற்று நிலைகளில் என்ன சிதறல்களில் அந்த அந்த அது எப்படின்னு எங்களுக்கு தெரியும். அது என்ன நிலைக்குள்ளே அந்த சிந்தை போகும் அப்படிங்கிறதான் எங்களுக்கு தெரியும். அப்படிங்கிற அவங்களுக்கும் அங்கே வேற்று நிலைகள் உடம்புக்குள்ளே ஊறிக்கிட்டே இருக்கும். அது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அது காலை வாரி விட்டுரும். அந்த நிகழ்வில் வந்து நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்காங்க. அது யாராக இருந்தாலும் சரி சிவசபையில் பயணப்படுறது எச்சரிக்கையாக பயணப்படணும். இல்லாட்டி விலகி நின்றுக்கணும். ஒன்றும் உபத்திரம் பண்ணிடக்கூடாது. அதாவது உபகாரம் பண்ணால் ஓகே, இல்லாட்டி முடியலைன்னா பேசாட்டில் கொப்பர் அடிக்க எங்கே படுத்து கிடந்தாலும் அனுகிரகம் கிடக்கும். படுத்து கிடந்து அவர் படுத்தான் கிடந்தார் மாறி மாறி. அவர் படுத்து உறங்கினதுக்கே அனுகிரகம் கிடைச்சது. வினைகளெல்லாம் புகை மண்டி போச்சு. இவர் வந்து அவரோட கேள்வி பண்ணுவார், போச்சு இல்லையா அவர் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இங்கே வந்து சும்மா படுத்து கிடந்தா கூட கூலி கொடுக்காங்க. வினையெல்லாம் அகட்டிட்டு உள்ள கணங்களெல்லாம் உள்ளே ஏறி உட்காந்துருது. ரொம்ப அதிசயங்கள் நடக்குது சிவசபையில். அதாவது இன்னும் இப்போ அற்புதம் எப்படி நடக்குன்னா, இங்கே சித்த சபையை நினச்ச உடனே அவங்களுக்கு ஃபோன் போயிடுது. அன்னைக்கு ஒரு சும்மா சொல்லலாம் சீடர் தான், திருச்சி எல்லையில் உள்ள ஒரு சீடர் வந்து வீட்டில் ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. பிரச்சனை வரவும் அந்த சிவமகா வாழைச்சித்தா உனக்கு
இதே நியாயமாக இருக்கான்னு ஏதோ சொல்லியிருக்காரு. அதாவது உனக்கு என்னமோ ஒரு வார்த்தை விட்டுருக்காரு, அடுத்த நிமிஷம் அவருக்கு ஃபோன் போயிடுச்சு. ஃபோன் போனோன்னே மிரண்டு போயிட்டார். அதாவது பிற மன்னிப்பு கேட்காரு, தெரியாமல் சொல்லிட்டோம்யா, எனக்கு அவ்வளோ வேதனை, அதனால். ஏன்னா ஃபோனே பண்ணது கிடையாது, அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணது கிடையாது. எத்தனையோ மெசேஜ் போட்டாலும் அவர் கொஞ்சம் குழப்புவாருன்ட்டு நான் கொஞ்சம் பிற பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு விட்டுருவோம். அன்னைக்கு வந்து இங்கே உணர்த்துதாங்க. உணர்த்தின உடனே என்ன பிரச்சனைன்ட்டு உடனே ஃபோன் பண்ணி, நீங்கள் வந்து இப்படி இருந்துக்கிடணும், இப்படி இருந்துக்கணும், உங்கள் வீட்டம்மாட்ட கொடு, பையன்கிட்ட கொடு எப்படின்னு பிடிச்சிட்டோன்னா பிடிச்சிட்டோம். அது வந்து அது சித்தர்களாம் உள்ளேருந்து ஏற்குதாங்க, நமக்கு என்ன தெரியும். அந்த அன்னைக்கு அவர் மிரண்டு போயிட்டார். வாழைச்சித்தரே உனக்கு கருணை இல்லையா அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காரு. அது எப்படி கோபத்தோடு சொல்லியிருக்காரு. அப்போ இங்கே கேட்டுருச்சு அந்த சத்தம். அது மாதிரி ரொம்ப விஷயங்கள். இப்போ இந்தம்மா நேற்று வந்து இந்தம்மா காவநாயக்கம்பட்டியில் வந்து இங்கிட்டு வாங்க. இதெல்லாம் காமெடியாக தான் இருக்கும், ஆனால் நிஜம் எல்லாம். மழை அப்படி பார்த்து சொல்லுங்கள். மழை வந்துருச்சு. ஹலோ, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை எங்கள் பெருமாள்வெட்டி கிராமத்தில் எங்கள் பிரபஞ்சம் வண்டான தெய்வங்கள் வந்து ஆற்றிய சொற்பொழிவுக்கு எங்கள் ஊரிலிருந்து அனைவரும் 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் எனக்கு நேற்று முழுவதும் நிகழ்ந்துள்ளது ஐயா. எனக்கு தினமும் ஃபோன் வருது, எப்பொழுது நீ பிரபஞ்ச மகாசபைக்கு செல்கிறாயோ, நான் 2 வீலரில் உன்னுடன் வருகிறேன், நீ வருகிறேன் என்று பலரும் என்னை ஃபோன் செய்து மகிழ்விக்கிறார்கள் ஐயா. என் தெய்வங்களுக்கு கோடான கோட நன்றிகள் ஐயா. எங்கள் ஊரில் வந்து நீங்கள் நிகழ்த்திய அனைத்து நிகழ்வுகளும் எனக்கு என் கணவருக்கும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாகவும் கண்டு கழித்தேன் ஐயா. நீங்கள் வந்ததுக்கு கோடான கோடி நன்றிகள் ஐயா. நேற்று இரவு 7 மணிக்கு நான் பெருமாள்வெட்டி கிராமத்திலிருந்து என் அத்தையை கூப்பிட்டு வந்தேன். சரியான சாரல் மழை ஐயா, பயங்கரமான சாரல். ஆனால் என் தந்தை அகத்தியரை, என் தந்தை சிவமகா வாழசித்தரை, அப்பா உன் குழந்தை உன்னை பார்க்க வருகிறேன், எனக்கு மழையை நின்று விடணும் அப்படி என்று ஒரு வார்த்தை சொன்னேன். சற்றென்று மழை நின்று விட்டதையா. எனக்கு சுரைக்காப்பட்டி வழியாக பாதை மாறி போய்விட்டேன். எனக்கு காட்டுப்பூனை நந்தியாக வந்து எனக்கு காட்சி கொடுத்ததையா, நீ இந்த வழி வர வேண்டாம் அப்படின்னு காட்டுப்பூனை எனக்கு திசை மாற்றி விட்டதையா. என் சிவமகா வாழை சித்தர் என் தந்தை தான் எனக்கு அந்த காட்டுப்பூனையை நந்தியாக என்னை வழிமறித்தார் ஐயா. இல்லை என்றால் நான் வழிமறித்து வேறு வழியாக சென்று இருப்பேன் ஐயா. இரவு 8 மணிக்குத்தான் எனக்கு காமநாயக்கம்பட்டி வரும்போது மழை நின்று விட்டதையா. என் சிவமகா வாழை சித்தர் தான் அதை நிறுத்தி விட்டார் ஐயா. எனக்கு அந்த அதிசயம் எனக்கு அவ்வளோ ஒரு என் மாமியாரிடம் கூட சொல்லி அவ்வளவு ஆனந்தத்தை டீ கடையில் சொன்னேன் ஐயா. எனக்கு ஏகப்பட்ட அதிசயங்கள் நடந்திருக்கு ஐயா. எனக்கு தென்காசி கிளைச்சபையில் எனக்கு யமதர்மராஜா பாசக்கயிறை கொண்டு வந்தார். நான் என் தந்தை தென்காசி கிளைச்சபையில் என்னை அழைத்துள்ளார்கள், நான் அங்கு செல்ல போகிறேன் அவர்களை என் தெய்வங்களை பார்க்க அப்படி என்று மறுத்துவிட்டேன் ஐயா. அங்கு வந்து என் தெய்வங்கள் பிரபஞ்ச மகாசபையிலிருந்து வந்து ஆற்றிய தெய்வங்கள் எங்கள் 2 பக்கம் சேர் நடுவில் ஹைகோர்ட் மகாராஜா வந்து சொற்பொழிவை பார்க்க வந்தார். நான் ஐயா நீங்கள் வெளியே சென்று விடுங்கள், எங்கள் தெய்வங்கள் சொற்பொழிவு ஆட்டுகிறது என்று சொன்னேன். அவர் சொன்னார், நான் உன் தெய்வங்களின் சொற்பொழிவை கேட்கறதுக்கு தானே வந்தேன், நீ ஏன் பயப்படுற, நான் வெளியே போக மாட்டேன், நான் சொற்பொழிவை கேட்டுட்டு தான் போவேன் அப்படி என்று என்னிடம் சொன்னார் ஐயா. எனக்கு பயமாக இருந்தது ஐயா. எனக்கு எப்போ நான் தென்காசி கிளைச்சபி வந்தோனோ எனக்கு அன்னையிலிருந்து 24 மணி நேரமும் என் தெய்வங்களின் இணைப்பு தான் ஐயா. என் கணவர் லிக்விட் அடிப்பார் ஐயா. என் தெய்வங்களை பார்த்துலேருந்து லிக்விட் நிப்பாட்டிட்டார் ஐயா. வேலை கிடைத்து விட்டது ஐயா. எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் ஐயா. என் பெருமாள்வெட்டி கிராமத்தில் அவ்வளோ ஒரு நான் என்ற அதிகாரத்தில் இருப்பார்கள் ஐயா. ஆனால் நீங்கள் வந்தப்ப அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஐயா. நீ இப்படி அமைதியாக இருப்ப, எவ்வளவு வரவேற்றிருக்க அப்படின்னு எனக்கு 100 நாள்லேருந்து ஒரு 50 ஃபோன் வந்துருச்சுயா. நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சுயா. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நியூசிலாந்து
என் நாத்தனார் ஆஸ்திரேலியா, துபாய், எங்கள் மச்சான் அனைவரும் அன்னதானத்துக்கு நான் தரேன் நீதரன்னு சொன்னாங்க ஐயா. நான் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம் தெய்வங்கள் வர்றாங்க, நெக்ஸ்ட் டைம் கிளைச்சபை போடும்போது பார்த்துக்கிறோன்னு சொல்லி எல்லாத்தையும் ஃபோனில் சொல்லிட்டேயா. ஆனால் எனக்கு ஏகப்பட்ட அதிசயங்கள் உங்களை வந்து ஒரு மாதம் தான் நான் யூடியூப்பில் பார்த்துருக்கையா. மாரிச்சாமி என்ன எத்தனையோ தடவை என்னை உங்களை பார்க்குறதுக்கு அழைப்பார் ஐயா. ஆனால் என்னை முடியலையா. ஏன் எனக்கு ஒரு மாதம் யூடியூப்பில் பார்த்தையா. நான் என்கிட்ட இருந்தே அந்த அகங்காரத்தை ஒழித்து அன்புன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் பழகினையா. ஆனால் என்கிட்ட எல்லா மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் குதூகலமாக எப்போ உங்களை வந்து தென்காசியில் பார்த்தனையா அப்பையிலேருந்து எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்துருச்சுயா. ஆனால் எனக்கு ஏகப்பட்ட அதிசயம் நடந்திருக்குயா. நேற்று எங்கள் தந்தையை நினைக்க போய் சிவமகாசித்தர் மலை நிப்பாட்டிட்டாரையா. அந்த காட்டுப்பூனை வந்து நீ இப்படி போகாத அப்படின்னு சொல்லிருச்சியா நந்தியா வந்து. பிறகு எனக்கு லங்ஸில் ஒரு எலும்பு வந்து மேலேயும் கீழே இருந்துச்சுயா. அப்போ வந்து நான் அகத்தியரையும் ஐயா சிவமகா வாழைசத்தரையும் நினைப்பையா. அப்போ நான் இங்கே சபைக்கு வந்ததில்லை, தென்காசிக்கும் வந்ததில்லையா. ஆனால் எனக்கு வந்து சிடி எம்ஆர்ஐயும் சிடி ஸ்கேனும் செஸ்ட்டுக்குன்னு எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு கார்டியாலஜிஸ்டையும் நியூராலஜிஸ்டையும் உள்ள ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்தாங்கய்யா. ஆனால் எனக்கு வந்து ஐயாவையும் என் குழந்தை அகத்திய பெருமான் தான் நினச்சேன். எனக்கு வந்து டேப்லெட்டும் வேண்டாம், இது ஒரு வாரத்தில் சரியாகின்னு சொல்லிட்டாங்கய்யா கார்டியாலஜிஸ்ட்டு. அந்த எலும்பு ஒன்றும் செய்யாது. அந்த பிரெயினில் ரத்தம் அங்கங்கே கிளாட் ஆனாலும் என் கணவருக்கு எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தத்தில் அந்த மாதிரி குடும்ப பிரச்சனையா. ஆனால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லையா, டேப்லெட்டும் சாப்பிடல எனக்கு. ஆனால் ஏகப்பட்ட அதிசயங்கள் நடந்திருக்குயா. ஆனால் இன்றைக்கியா சிவமகா வாழை சித்தர் வந்து விபூதி அபிஷேகம் பண்ணாரியா. அப்போ அந்த அகத்தியர் சிலை கடைசியில் ஒரு சிலையில் இந்த மூக்கு பகுதிக்கும் இந்த நெஞ்சிக்கும் ஒரு இடத்துல அந்த ஒளிவட்டம் வந்து பிரகாசமாக தெரிஞ்சிச்சியா விபூதி அபிஷேகத்தின் போது. பிறகு வந்து எனக்கு ஏகப்பட்ட அதிசயங்கள் நடந்திருக்குயா. சஷ்டி பெருநாளிலையும் ஐயா வந்து அபிஷேகம் செய்யும்போது திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமானும் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனும் ஐயா அபிஷேகத்தை பார்க்க வந்தப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுயா. பிறகு இன்னைக்கு தவத்தில் இருந்தையா. அப்போ வந்து என் மாமனார், என் முன்னோர்கள், மூத்தோர்கள் அனைவரும் வந்து நான் தவத்தில் இருக்கும்போது என் கண் முன்னாடி நின்று சந்தோஷப்பட்டார்கள் ஐயா. எனக்கு அது ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சுயா. என் மாமனார், என் முன்னோர் அனைவரும் வந்தார்கள். என் பரம்பரை 7 பரம்பரை எத்தனை ஜென்மங்களோ அனைவருமே இங்கே கொளக்கரையில் வந்து தவநிலையில் இருக்கும்போது எனக்கு காட்சி கொடுத்தார்கள் ஐயா. ஆனால் எனக்குயா 24 மணி நேரமும் அகத்திய பெருமானும் என் தந்தை சிவமகா வாழை சித்தரும் என் தாய் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியோ திரிபுர சுந்தரியா எனக்கு 24 மணி நேரம் என் மைண்டில் அதான் தெரியுது. எனக்கு யாருமே பக்கத்தில் வந்தால் கூட தெரிய மாட்டேங்கிறியா. எனக்கு வந்து எனக்கு நான் என்ற அந்த அகங்காரமும் போய் இப்போ அன்பு என்கிறத வந்து எல்லாத்துக்கும் என்னை வந்து ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க ஐயா. எனக்கு சொல்லணும்னா ரொம்ப இருக்குயா, ஆனால் ரொம்ப எவ்வளோ சொல்லணும்னு தெரியலையா. அதான் அகத்திய பெருமான் சொன்னார், சொற்பொழி ஆற்றியன்னு சொன்னார். மகிழ்ச்சி. சரியா. பிறையா என் கணவர் வந்து எவ்வளவோ லிக்விட் அடித்தார். நான் சூசைட் பண்ணணும்னு நினச்சேன். உங்கள் தெய்வங்களை பார்த்துலேருந்து எங்கள் வீட்டுக்காரையும் நம்ம இல்லத்துக்கு குலதெய்வத்தையும் சிவமகா வாழை சித்தரையும் தாய் அன்னை பராசக்தியையும் விஸ்வாமித்திர சகோதரனையும் அனைவரையும் அழைத்து இல்சபை வந்து பெருமாள் வெட்டி கிராமத்தில் செஞ்சதை விட நல்லா நடத்தணும்னு சொல்லிட்டாரியா. வேறு நான் என்கிட்ட எனக்கு ஏற்கனவே ரொம்ப சொல்ல வேண்டியிருக்குயா. அதிசயங்களாம் நடந்திருக்கு. நான் வந்து மறுவிரவு எடுத்ததே தென்காசி கிளைச்சபையில் தான் மறுவிரவு எடுத்துட்டேன். எனக்கு வந்து அது வரைக்கும் நைட்டு வரைக்கும் எனக்கு சூசைடு ஞாபகம் இருந்துச்சியா. ஆனாலும் எனக்கு உங்களை எல்லாம் அங்கே தென்காசியில் பார்க்குறதுக்கு அந்த பேழை வந்து அவ்வளவு ஆனந்தமாகவும் குதூகலமாகவும் சந்தோஷமாகவும் அப்படி ஒரு மகிழ்ச்சியாகவும் 2 நாள் டயர் 2 மணி நேரம் போன மாதிரி இருந்துச்சுயா. அவ்வளவு சந்தோஷயா. எனக்கு ஏகப்பட்ட அதிசயங்கள் நடந்திருக்குயா. இங்கே நம்ம பிரபஞ்ச மகாசபையிலேயுமேமோ சஷ்டி பெருநாளில் நடந்திருக்கியா. இன்னைக்கு நீங்கள் விபூதி அபிஷேகம் நடந்திருக்கியா. பிறகு தென்காசியில் ஹைகோர்ட் மகாராஜாவே உங்கள் சொற்பொழிவு கேட்க வந்திருக்காருயா. நான் கூட பயந்தேன்.
எனக்கு ஏகப்பட்டது என் வீட்லேயும் நான் குற்றாலம் போயிட்டு வந்திருக்கேன். அகத்திய பெருமான் என் குலதெய்வமாக வந்து கதவு திறக்கிறையா குலதெய்வமாக வந்து நின்னாரியா. ஆனால் எல்லாமே எனக்கு அதிசயங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப தான் நடக்குது. ஆனால் எதுதான் சொல்லன்னு எனக்கு தெரியலையா. என் மகளுக்கு வந்து மருத்துவ படிப்பு MBBS வந்து சீட்டு கிடைக்கணும்யா. என் தெய்வங்களுக்கு கோடான கோடி நன்றிகள்யா. ஓம் அகதீஷாய நமக. அது வந்து இப்போ சீட்டு கிடைக்கணும்னு கடைசியில் சொல்லக்கூடாது. இவ்வளோ நேரம் பேசிட்டு அது தனியாக கேட்கணும். அது வினைக்கேள்வி. இது வந்து ஞான சம்பந்தப்பட்ட விஷயங்களை விளக்குதையா. இது இந்த ஒரு நிலை சபையில் இருந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஞானத்தில் எல்லாரும் வந்து எல்லாம் சீடருவதோ நான் அகத்திய பெருமான் வழி எனக்கு ஆசான அது இது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சரியான விஷயத்தை கொண்டாந்து முன்னாடி வந்து அடக்கட்டையாக வச்சுருவாங்க. சரி, இதை காமெடியாக எடுத்துக்கிடுவோம், வேறு ஒன்றும் கிடச்சிருது. அப்படியா, சரி ரைட்டு, நான் இங்கே வந்திருக்கேன், அங்கே போயிருக்கேன், பொதிய மலையில் மேலே இறங்கியிருக்கேன், கீழே இறங்கியிருக்கேன், எனக்கு சித்தர்கள் தேடல் இருக்குது, எல்லாம் சொல்லிக்கிட்டே வருவாங்க. ரைட்டு, நமக்கு சூப்பரான ஆள் சித்த சபை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீல, என்ன உங்களை பார்க்க வர முடியாத அளவுக்கு எனக்கு பிரச்சனை இருக்குது, அதை தீர்த்து வச்சா வாரோம் அப்படின்னு சொல்லுதாங்க. இப்போ நடந்தது தான் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பெரிய அது என்னது பெரிய இமயமலையாக கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டிடுவாங்க. அவளை வினைகளை வந்து முன்னாடி நிப்பாட்டி பின்னாடி ஆன்மீகத்தை வச்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் தகர்த்து எறிஞ்சிருக்க உங்கள்கிட்ட நாங்கள் வந்து சேர்ந்துருந்தோம் அப்படிமாங்க. அது தப்பு. அது சும்மா ஒரு காமெடிக்காண்டி சொல்லுது. நீங்கள் வந்து இங்கே நிற்கையில் மலை வந்து காணாமல் போயிடும். அந்த வினை மலை வந்து எங்கே போகுதுன்னே தெரியாது. இப்போ சொன்னோம்ல, கரைஞ்சி போயிடும். நீங்கள் மலைக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இங்கே பயணப்பட நினச்சிங்கன்னா மலை அப்படியே தான் இருக்கும், நீங்களும் அப்படியே தான் இருப்பீங்க. எத்தனை யுகம் ஆனாலும் சரி, எத்தனை ஆண்டுகளுக்கான டார்கெட் வைக்கிது இறைவன்கிட்ட வந்து. இதை வந்து நல்ல விஷயமாக எடுத்துக்கிடும். டார்கெட் வைக்கிது, அதாவது இதை செய்யி, நான் உனக்கு இதை செய்தேன், வரட்டும் ஐயா தாரம். அதாவது வரட்டும் அந்த ஒரு அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட்டு எந்த அமௌண்ட்டுன்னா ஒன்றை போட்டால் கோடி வருது அமௌண்ட்டு. எத்தனை? 1000 ரூபா கட்டிட்டு 1000 ரூபா கட்டிட்டு லட்ச ரூபா வருமா, லட்ச ரூபா கட்டிட்டு கோடி ரூபா வருமா. அப்படி கட்டி வச்சுக்கிட்டு பல கோடி வரப்போகுது. 5 லட்சம் கட்டியிருக்கேன், 5 லட்சம் கட்டியிருக்கேன், 50 கோடி வந்துடும் எனக்கு, அதை நீங்கள் வாங்கித்தாங்க, நாங்கள் உங்களுக்கு அதை தான் வாங்கி தரேன்னு இருக்காங்க. ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க, அது வாங்கி தரோம், இது வாங்கி, சரி வந்தால் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி. வராதுன்னா கோபம் வருது அவங்களுக்கு, வந்தால் வாங்கித்தாங்க. அது வந்து பிரபஞ்சத்தோட வாயில் போட்டது. நீ ஏதோ ஜென்மத்தில் ஒன்று என்னமோ செஞ்சுருக்க, அதுவும் ஒரு அளவு கிடையாதா. ஒரு 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 சும்மா ஒரு 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 10,000 ரூபா, அது கணக்கூட எனக்கு தெரில. 10,000 ஓட்டால் 10 கோடிங்காங்க, 5 கோடிங்காங்க, அந்த ரூபாயெல்லாம் காமிக்காங்க நம்ம கண்ணுக்கு. இங்கே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. சேலத்தில் இது வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சோனியா அந்த அரசியல் தலைவரோ அதை மேலே உள்ளவங்க கையெழுத்து கேட்காங்க. 2 பேர் கையெழுத்துமா, எதிர் துருவத்தில் இருக்கவங்க கையெழுத்து வேணுமா, அதுக்கு 2 பேர் கையெழுத்து வேணும், அது வேணும் இது வேணும்ன்ட்டு அடைதாங்க. அந்த ரூபாயை கொண்டு இங்கே முன்னிறுத்தி காமிக்குது. இது வந்து இது இறை பயணத்துக்கு உகந்தது அல்ல. நீங்கள் முன்னாடி வந்துக்கிட்டு பின்னாடி அதை தள்ளிடுங்க. ஒரு வேளைக்கு வந்தாலும் வந்துடும், அது வேறு விஷயம். ஆனால் முன்னாடி அதை நிறுத்தி பயன்படக்கூடாது. ஆனால் இந்த அம்மாவை நான் சொல்லலை, இது வந்து சபையோட சரணாகதி ஆயிடுச்சு. இப்படி சொல்லிக்கிட்டே உயர்வான விஷயத்தை சொல்ல டகால்னு வந்து ஒரு இது டிமாண்டு வச்சிடக்கூடாது. இதை செய்யுங்க, இவ்வளோ விஷயங்கள் நான் செஞ்சுருக்கேன், இதை செய்யுங்க அப்படின்னா அதை சொன்னது ஜீரோ ஆயிரும். ஜீரோ ஆனாலும் கூட நல்லது தான், அது வந்து தடையாயிரும். நம்பரில் வந்து விழுந்துடும் அந்த விஷயங்களை. இவங்க சகோதரி தான் ரொம்ப வேண்டியவங்க தான், அதனால் இவங்களை சொல்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படி சில விஷயங்கள் இங்கே நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா ஆன்மா ஈகைத்தன்மையோடு இருக்குது. ஏன்னா எல்லா நிலைகளும் இருக்கும் இங்கே வந்து. அவ்வளோதான், லேசான விஷயந்தான். நீ பிரபஞ்சத்தை செஞ்சதுக்கு, பிரபஞ்சத்துக்கு நீ செஞ்சது, நல்லது செஞ்சது கெட்டது செஞ்சது, ரெண்டும் வந்து உன்னை பிரதிபலிக்கி இந்த ஜென்மங்களில் உனக்கு கொடுக்கப்படுது. ஏன்னா பிரபஞ்சம் வந்து எப்பவும் ரொம்ப ஞாபகமாக வச்சுருக்கோம். அதுக்கு ஞாபக மறதியே கிடையாது. நம்மளை மாதிரிலாம் அது ஞாபக மறதியாக இருக்காது. நம்ம செஞ்சுட்டு மறந்து போயிடுவோம். நல்லது செஞ்சாலும் மறந்து போயிடுவோம், கெட்டது செஞ்சாலும் நம்ம மறந்துடுவோம். ஆனால் பிரபஞ்சம் வந்து ஒரு விஷயத்தை கூட மறக்காது. அது தெரியாமல் சொல்லிட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன், நான் எழுதி வச்சிட்டோம்ல, நான் என்னன்னா நான் தெரியாமல் செஞ்சுட்டேன்றோம். அது
நான் தெரியாமல் ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில் அப்படி பண்ணிட்டேன்னா, நீ உணர்ச்சி வேகத்தில் பண்ண, நானும் உணர்ச்சி வேகத்தில் திருப்பி உன்ட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதான். இன்னும் ஒன்று இயல்பத்தான் சொல்லுது. அது நீ எந்த ஜென்மத்தில் செஞ்சாலும் சரி, எப்போ செஞ்சாலும் சரி, என்னை ரொம்ப இம்சை பண்ணாங்க, அவன் தப்பிக்க முடியாமல் அதை செஞ்சுட்டேன், ஆனால் நான் இப்போ திருந்திட்டோம்ல அப்படின்னா, இல்லை அதை வாங்கிக்கோ நீ, அது எங்களுக்கு கனமாக இருக்கலான்னு அது கொடுத்துரும். அப்போ நம்ம அதுக்கு தான் சித்தர்கள் டெக்னிக்கல் பண்ணுதாங்க, என்ன சொல்லுதாங்க, நுட்பம் பண்ணுதாங்க. நீ வந்து அது அதோட பெருசாயிட்டீங்கன்னா, அதாவது சிறுசான சின்ன கம்பு பக்கம் சின்ன கோடு பக்கத்தில் பெரிய கோடை போட்டுருவாங்கல்ல. இது எப்படி சிறுசாக்கு அப்படின்னு ஒரு பழைய படத்தில் இருக்குது. சிறுசாப்பு பார்க்கும், அழிக்கக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது, ஆனால் சிறுசாக்கிடணும் அப்படின்னா இரு அப்படின்ட்டு பெரிய கோடை போட்டுருவாங்க. காமெடி மாதிரி வந்தது பின்னாடி. அப்போ இது சின்ன கோடை ஆயிடுச்சு. அதே மாதிரி புண்ணியம் பெருசாக செஞ்சுட்டா பாவம் சிறுசாயிரும், அது அழிஞ்சிடும். இதுக்கு பக்கத்தில் இது மறைச்சிரும். அதை இது உயரமாக நிற்கல, அதை பார்க்க மாட்டாங்க, அது வந்து கீழே தான் கிடக்கும். அது கொஞ்ச நாளில் அது மறைஞ்சு போயிடும், ஏன்னா இது உயர போயிடுச்சு இல்லை. அதே மாதிரி தான் சபை இறை வழி எல்லாமே புண்ணியங்களால் தான், தர்மத்தால் தான் செய்ய முடியும். அவன் எல்லாருக்கும் என்கிட்ட காசு இல்லை, காசெல்லாம் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம், நீயாக இரு. நீ வந்து நீ யார், நீயிலிருந்து நீ மாறுபட்டு போ, இந்திரியங்கள் பால் செல்லாத. நீன்னா யார், இறைவன், இறைத்தன்மை உள்ளவன், அன்பே கருணையே வடிவானவன் தான் நீ. அப்போ வந்து நீ எப்படி மாறுத, நான் வந்துட்டால் நீ வேறு மாதிரி மாறிடுத. உன்ட்ட நான் வரையில் நீ அங்கே இல்லாமல் போயிடுது. குழப்பம் கிடையாது, சும்மா ஒரு உங்களுக்கு புரிதலுக்கு தான் சொல்லுதேன். நான் அங்கே முளைக்கல, உன்னைய காணோம். அப்போ நான்கிற நீ இருக்கையில் நான் அங்கே வரமாட்டேன். அப்படி யார் சொல்லுதாரு, கடவுள் சொல்லுதாரு. நான்கதை நீ அங்கே இருக்கையில் நான் வரமாட்டேன்றதாரு. புரியாது, சும்மா ஒரு சின்ன இது ஒரு சொல் பரட்டு விளையாட்டு இது. அப்படி விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்ப நுட்பமாக இருக்கணும். அதாவது சரி சிவசபைக்கு வந்துட்டோம், இங்கே வந்து புண்ணியம் செய்து ரொம்ப 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 எளிமை. இங்கே வந்து ஒன்று இங்கே நல்லா ஃபேன் காலத்தில் உட்காந்துக்கலாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், நல்லா கேட்க வேண்டியது. கையில் தொலைபேசி இருக்குல்ல, வேண்டியது அவங்களுக்கு இந்த லிங்க் அனுப்ப வேண்டியது. இது கசக்கா நமக்கு, டக்குன்னு அனுப்பினா போயிடும். 100 பேருக்கு அனுப்புனா 2 பேர் சபையை நோக்கி வந்துடுவாங்க. வருவாங்களா மாட்டாங்களா? வராட்டாலும் அனுப்புனதுக்கு உண்டான புண்ணியம் இங்கே எழுதிடும், இந்த எல்லையில் எழுதப்பட்டு விட்டுரும். இவ்வளோ விஷயங்கள் கஷ்டப்படுதாங்க. நம்ம இவங்கள ஒன்றுமே இல்லை, காதையை ஓட்டி கட்டியிருக்காங்க, தாடியை வச்சுருக்காங்க, சும்மா பட்டிக்காட்டில் தான் இருக்காங்க, எங்கேயும் போக மாட்டேங்காங்க. இவங்களே இவ்வளோ செய்தான்னா அப்படி மாற்றி யோசிக்கணும். நமக்கு எவ்வளோ விவரம் இருக்குது, எத்தனை இடம் சுற்றி வரோம், எவ்வளவு ஆட்கள் அறிமுகங்கள் இருக்குது, 4 பக்கமும் சுற்றுதோம். இவங்களாச்சும் சபையை மட்டும் கெட்டிக்கிட்டு கிடக்காங்க, போகிற ஓக்கில் விதைச்சி விட்டுக்கிட்டே போவோன்னு சொல்லல, ஈஸியாக வந்துடும் புண்ணியம். இது கூட நான் கொஞ்சம் இழுத்து சொல்லுதேன், அவ்வளோதான். நம்பரை மாற்றி விட்டேன்னா மேட்ரு முடிஞ்சது, இங்கே புண்ணியம் வந்துடுது. என்னை வர அந்த கோபூஜையை கட்டாயம் வந்து பார்க்கணும். பார்க்க முடியாதவங்க யூடியூப்பில் வாங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து தவம் இருங்க. அந்த தவம் கைலாய தவத்தை எல்லாம் நீங்கள் கைலாயத்துக்கு கஷ்டப்பட்டு ஏறி பனிக்குள்ளே போய் உட்காந்து தவம் இருக்கிறது ஒன்று தான். அவங்க வீட்டில் மூளை முடுக்கில் இங்கு சந்தில் எங்கேயாச்சும் ஒரு மண் அகல் விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு, அது கூரை வீடோ, அது எந்த வீடோ, அது எந்த குகையோ, எந்த விஷயங்களும் இருண்ட இடமோ, எந்த விஷயங்களும் இங்கே கவலை கிடையாது. ஒரே ஒரு அகல் விளக்கு. எனக்கு பூஜை ரொம்ப சரியில்லை, அது சரியில்லை, இங்கிட்டாமல் உட்காரணும், அங்கிட்டாமல் உட்காரணும், அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, சத்தம் கேட்கும், அது இதுன்னு என்ன கேட்டாலும் பரவாயில்லை. நீ சித்த சபையை பார்த்து நோக்கி உட்கார்றது எதுக்குன்னா, சித்த சபையோட ஞாபகம் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சபையை நோக்கி சபையோட அனுகிரகத்தை, சபையோட புண்ணியத்தை, அந்த தீஜ்வாலையில் உயர் ஆற்றல்கள்லாம் வந்து இறங்கி உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்கும். எளிமையான விஷயங்கள் இங்கே கற்றுக் கொடுக்கப்படுது, எளிமையாக இருக்க சொல்லி கொடுக்கப்படுது. அதாவது உணர சொல்லி கொடுக்கப்படுது. நீயாக இருக்கணுங்கிறது தான் இவ்வளோ விஷயங்களும். நீயாக இருக்குன்னா வேற்று மாற்று ஆற்றல் நிலைகளெல்லாம் நீயாக இருக்கல, அன்பு இருக்குது, கருணை இருக்குது, உன்ட்ட நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி இருந்தாலே போதும், புண்ணியந்தான். வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். நீயாக இருந்தால் போதும், அவ்வளோதான். நீயாக இருந்தால் எப்படியும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுவ, அடுத்தவன்ட்ட அன்பு பண்ணுவ, கருணை பண்ணுவ, நல்ல வார்த்தைகள் சொல்லுவ, நல்ல வழி காமிப்ப. மொத்தத்தில் அடுத்தவனுக்கு தொந்தரவு பண்ணாத நிலையில் இருக்கிறது கூட ஒரு பெரிய விஷயந்தான். கலியுகத்தில் வாழணுன்னா எப்படின்னா, எவனையாச்சும் நோண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. இல்லாட்டி எவனோட, ஏன்னா அவங்க வருவாங்க, ஏதோ அவங்க வேலைகள் எழுதல வந்து வினை அப்படி தானே வரும், வந்து மேலே விடையில் நம்ம என்ன ஏகப்பட்ட கேடயங்கள் வச்சுருக்கணும்.
அமைதிங்கிற பேர் இருக்கணும், பொறுமைங்கிற கேடயத்தை வச்சுருக்கணும். இப்படி எத்தனையோ பேரில் உள்ள கேடயத்தை அவங்கள விட்டு உதறிட்டு போகிற வழி தெரிஞ்சிருக்கணும். குறுக்கு வழியில் ஓடணும். அந்த வழியில் வேணா வருதுன்னா இங்கிட்டு சந்தாலான்னு பரவாயில்லான்ட்டு ஓடி இங்கிட்டு கூடி போய் அங்கிட்டு ஓடிடணும். அது வேணா போய் செவரில் போய் குறுக்கு சந்தில் போய் முட்டிடும். நம்ம மணிக்கு ஓடி போயிடலாம். நம்ம ஆஃபீஸுக்கு போனால் ஆஃபீஸுக்கு போயிடலாம். நீங்கள் ரயில் ஏறி போனால் பஸ் ஏறி போனாலும் சித்திரப்பை பார்த்து ஓடி வந்துடலாம். தர்ம யுகத்துக்குள்ளே வந்துடலாம். என்ன இதெல்லாம் சமாளிச்சுட்டு போகணும் வைக்கணுன்ட்டான்னா அங்கே தான் போய் மாட்டிக்கிடுவோம். அன்போட கருணையோடு இருக்கிறது தான் சித்தசபை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கு. உங்களாக இருக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கு. நீங்களாக இருக்கல என்ன செய்யணும்னா உண்மை உங்களுக்குள்ளே கட்டாயம் வந்துடும். உயர் ஞானம் கிடச்சிரும். என்ன போலிகளை தேடி போக மாட்டேய, அதாவது ஆசைகள் பின்னாட வந்து ஓட மாட்டேய. செஞ்ச நிலைகள் நமக்கு வர்றது துன்ப நிலைகள்லாம் வந்து இறைவன் கொடுத்தது, அவன் கொடுத்தது, இவன் கொடுத்ததுன்னு இல்லாமல் நம்ம செஞ்சது அவன் வழியில் வருது, இவன் வழியில் வருது, அந்த வார்த்தைகள் வழியாக வருது, இந்த வார்த்தைகள் வழியாக வருதுன்ட்டு ஒதுங்கி வாழ கற்றுக்கிடலாம். அது வந்து இனம் பார்த்துடலாம். சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, வேண்டியவங்களாக இருந்தது, கூட பழகுதவங்களாக இருந்தாலும் சரி, காமிச்சு கொடுத்துரும். அமைதியாக இருக்கையில் காமிச்சு கொடுத்துரும். நம்ம வந்து எக்காலம் இடையில் நம்ம எதிர்வினை ஆற்றையில் தான் நமக்கு அடையாளம் தெரியாது. இங்கிட்டு ஒருத்தன் சாவியை கொடுத்துட்டு அங்கிட்டு போயிடுவான். தேவையில்லாத ஆள்கிட்ட போய் நம்ம முட்டிட்டு நிற்போம். அமைதியாக இருந்து பாருங்கள், எங்கே இருந்து முளைக்கி வினைன்னு கண்டுபிடிச்சிடலாம். கலவரம் நம்ம பண்ணணும். கலவரம் அலைஞ்சாலும் சரி, கலவரம் பெண்ணாலும் சரி, அமைதியை இழந்தாலும் சரி, சலனப்பட்டாலும் சரி, எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. அமைதியாக இருந்து உற்று நோக்கையில் எங்கே இருந்து வருது. அதான் இங்கெல்லாம் சித்த சபையெல்லாம் ரொம்ப உன்னிப்பாக சித்தர்கள் கண்டுகளிப்பாங்க. இப்போ என்கிட்டையெல்லாம் ஒரு விஷயத்தை சீக்கிரம் நம்பவே மாட்டான். என்ன சித்தர்கள் உள்ளே இருக்கிறதுனால எங்கேருந்து பேசினான், இவன் எப்படி பேசினான், அவன் எப்படி பேசினான், சொல்லதுக்குள்ளேயே ஆளுக்கு தன்னால் மயங்கி ஓடி போய் என்ன இந்த கேள்வி கேட்கான் அப்படின்ட்டு நீ எங்கே இருந்துக்கிட்டு இருந்த சீடர்களுக்கு தெரியும். அவன் எங்கே இருந்துக்கிட்டு இருந்தான் இங்கே முதல்ல இருந்தே இந்த கேள்விகள் கேட்க போய் தான் இனம் காண முடிந்தது. அவங்களுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். திருடன் இங்கே இருக்கான், கெட்ட ஆற்றல் இங்கே இருக்குது, கிரகிக்கான், அதாவது கலியுகத்தை கிரகிக்கான் அப்படிங்கிற விஷயத்தை கலியுகத்துக்கு உட்காரதுக்கு இடம் கொடுக்கான். அப்போ களி இவனுக்குள்ளே இருந்து உள்ளே வேலை பார்த்துரும். அவன் சேர்த்து வச்சுருந்தா என்னைக்காச்சும் வெடிச்சிருவான். பக்கத்தில் உள்ள களியை பரப்பிக்கிட்டே நான் நம்ம தர்மயுகம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கல, அவன் கலியுகத்துக்கு உண்டான பணியை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதனால் அவங்கள தண்டிக்கிறது இல்லை, எங்கே உருவாகுது. சீடர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் எங்கேயும் போய் தேவையில்லாத ஆணியை கரெக்டாக போய் பிடுங்குவேன் அப்படிங்கிறது என் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் கரெக்டாக போய் எங்கே முளைச்சிருக்கோ அந்த ஆணியை போய் அந்த விஷச்செடியை போய் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருந்து எடுத்துறது ஒன்று அப்புறப்படுத்திடுறது. அப்படின்னா தான் நல்ல செடிகள் வளர முடியும். அந்த விஷயங்களை அதே மாதிரி நீங்கள் அமைதியாக இருங்க, எல்லாத்தையும் பார்த்துடலாம். அமைதி தான் ஆனந்தத்திற்கு உண்டான வழி. அமைதியான விஷயத்துக்குள்ளே எதுவுமே உள்ளே போக முடியாது, எந்த விஷயம் போக முடியாது, களியே உள்ளே போக முடியாது. இப்போ உங்களை அமைதியாக நீங்களாக உங்களோட தன்மையில் இருக்க சொல்ல தான் சித்த சபை குடிச்சிரு. அப்படி இருக்கல உங்களுக்கு கூட யார் உட்காந்துருக்கா, இறைவன் உட்காந்துருக்காங்க. நீங்கள் பஞ்ச இந்திரியங்கள் வாயிலாக அந்த குணங்கள் வாயிலாக காமக்ரோத லோப மதம் ஆச்சரியங்கள் நிலைகளோட வாயிலாக பூர்வ ஜென்மந்தான் எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருக்குது. அதன் வாயிலாக நீங்கள் பயணப்படும் போது உங்களை வந்து தண்ணியில் இழந்திரிய தர்மம் செய்ய, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண, கருணையோடு இருக்க, அன்போடு இருக்கையில் பூர்வ ஜென்மங்களில் செஞ்ச புண்ணியங்களும் உங்கள்கிட்ட வந்துடுது. பாவங்கள் விலக்கி வைக்கப்படுது, பயணப்படுதிய பிறகு அது தற்கடிப்படுது. அந்த விஷயங்களை சித்த சபை செய்யுது. ஆற்றலாக இங்கே சிவசபையில் இருந்து செய்யலை, அதிக ஆற்றலோடு செய்யப்படுது. அதாவது இருக்கக்கூடிய தலம்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒப்புதல் போடக்கூடிய கையெழுத்து இருக்குல்ல, நம்ம பதவிகளை சொல்ல வேண்டாம். இங்கே ஒரு கையெழுத்து போட்டால் இங்கே ஒரு மரியாதை, ஒரு நிலையில் இருந்து ஒரு கையெழுத்து போட்டால் உலகம் ஃபுல்லாக அது எதிரொலிக்கும். உலகம் ஃபுல்லான்னா போய் ஐநா சபையில் போடுற கையெழுத்துக்கு ஆற்றல் அதிகம். அதே மாதிரி இங்கே உயர் நிலையில் இருக்கிறவங்க போடுற கையெழுத்துக்கு ஆற்றல் அதிகம். ஒரு டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கணும் கையெழுத்து. அதுக்கு வேறு தப்பு செஞ்சுட்டு போடுற கையெழுத்து வேறு, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த கையெழுத்துக்கு மரியாதை இருக்காது. ஆனால் உயர்ந்த இடத்துல இருந்து ஒரு கையெழுத்து போட்டால் உலகம் ஃபுல்லாக பிரதிபலிக்கும். அப்படி இடம்தான் சித்த சபை. சிவபெருமான்கிட்ட இருந்து பணி செய்யுது, சிவ பிரபஞ்சத்திட்ட இருந்து பணி செய்யுது, சிவமாக இருந்து பணி செய்யக்கூடிய அற்புதமான தலம். அப்படிங்கிறதுனால
சீடர்களுக்கு தெரியும், இந்த தொடர்பாளர்களுக்கு தெரியும். பணி செய்யுதுன்னா கூட இருக்கதே பணி செய்யறது தான். இங்கே அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இங்கே யாரையும் அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு யாரையும் துன்புறுத்தவே மாட்டோமே. பேசாட்டில் வீட்டில் உட்காந்துக்குவாங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நினைங்க. முன்னாடிலாம் ஜீவநாடிகளில் வரும் பரிகாரங்கள்லாம் வந்தால் 1 லட்சம் 2 லட்சம் கிறங்க அடிப்பாங்க. எங்களுக்கே சலனப்படும். அந்த அளவுக்கு இப்போல்லாம் எதுவுமே கிடையாது. ஒன்றும் செய்ய வேண்டாம், சும்மா இருந்தால் எல்லாம் கொடுக்கக்கூடிய இடம். தூங்கிக்கிட்டே சம்பளம் வாங்குதான், கரும்பு திங்கிது கூலியாலாம் சொல்லுவாங்கள்ல, எல்லாம் இந்த இடம்தான். உங்கள் அமைதியை கொடுத்து ஆனந்தத்தை கொடுத்து எல்லா விஷயங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த இடம். நீங்கள் வந்து சரணாகதியை மட்டும் இங்கே கொடுக்கணும். எல்லோரும் இங்கே சீடர்கள்லாம் அனுபவிச்சிருக்காங்க, எல்லா சீடர்களும் அனுபவிச்சிருக்காங்க. இந்த இவரெலாம் எந்திரிக்க, நீங்கள் எந்திரிக்க, இவரெலாம் வந்து இவர் கூட தான் வந்தார். நீரும் எந்திரியும், நீங்களும் எந்திரிங்க. ஒரே நாளில் வந்து சபையை உள்வாங்கின ஆள் இவர் கூட்டு வந்த சீடர் தான். கரூரில் இருந்து வந்திருக்காரு. ஏற்கனவே சொல்லியிருக்கு, இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்லுதும். ஒரே நாளில் உடனே சபையை உள்வாங்கி சபையில் என்ன நடக்கு அப்படிங்கிற உள்நல்னால அவருக்கு சூட்சமமாக அடுத்த வாரம் பார்த்தா ஆள் முகமெல்லாம் மாறிடுச்சு, அது பிரகாசமாகிருச்சு. சொல்லப்போனால் நாங்கள் இங்கே கேள்வி பண்ணுவோம், வெயிட் ஏறிட்டார், ஆள் கனத்துட்டார். ஒரு வாரத்தில் யாராச்சும் வெயிட் ஏற முடியுமா? இவர் ஏறிட்டார். அப்போ ஏதோ உள்ளுக்குள்ளே ஒரு விஷயங்கள் இருந்திருக்கு. அது அப்படி சடையர்னு என்ன அவர் பேர் என்ன வேறு, காமேஸ்வரம், ஆளே வெயிட் ஏறிட்டார் அப்படிங்க. ஒரு வாரம் தான் ஆச்சு. அது இன்றைக்கி தான் உங்கள்கிட்ட சொல்லுவோம், நாங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம். இனி ஆளே பல்காகிட்டார், வெயிட் ஆகிட்டார், ஒரு சுற்று அதிகமாகிட்டார் அப்படின்னு கேள்வி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது எப்படி நிகழ்ந்தது எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஆனந்தத்தில் இருக்கார். ஏன்னா அவர் நிறுவனம் வச்சுருக்காரு. அந்த நிறுவனங்களில் சித்தர்கள் வந்து பூரா வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது வேலை குறைஞ்சிக்கிட்டே இருந்தாலும் வேலை பார்க்காங்க. இப்போ இயல்பாக எல்லாம் நடக்க, ஆர்டர்லாம் ரொம்ப வருது, காரிய வெற்றிகள் ரொம்ப ஆகுதுன்னா அவர் ஒன்று செஞ்சது சரணாகதி ஆன உடனே உள்ளே வந்து ஆற்றல், பிரபஞ்ச சபையோட ஆற்றல் போயிடுச்சு ஒரே நாளில். அதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி சீடர்கள் இங்கே இருக்காங்க. அதை தான் இன்றைக்கி இருந்த ஒரு நாளையை கூட வேண்டாம், ஒரு நொடி பொழுது போதும், ஒரு நிமிஷம் போதுன்னு இருக்காங்க இங்கே சீடர்களாக. எனக்கு ஒன்றும் தெரியாது, இங்கே ஆற்றல் இருக்குது அப்படின்னா போதும், மேட்டர் முடிஞ்சது. எனக்குள்ளே ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே தெரியாது. ஆனால் சபையில் இங்கே இது ரைட்டு, இதுதான் இங்கே பிரபஞ்ச மையம், இங்கே தான் இருந்து எல்லா கலியுகத்தை மாற்ற போகிறாங்க. தர்ம யுகம் இதுக்குள்ளே வந்துட்டால் தர்ம யுகத்துக்குள்ளே நம்ம உட்காந்துருக்கோன்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே நீ படிக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், மந்திரம் சொல்ல வேண்டாம், ஒன்று அகத்தியர் பேரை கூட சொல்ல வேண்டாம். அகத்தியர் பேரையும் சொல்ல வேண்டாம், சிவமாவாலை சித்தன் சொல்ல வேண்டாம், சிவசபைன்னு கூட சொல்ல வேண்டாம். நீங்கள் வேலைக்கு உங்கள் வேலையை பார்த்தா சித்தர்கள் அவங்க வேலையை பார்த்துருவாங்க. உங்களுக்குள்ளே இருந்து சித்தர்கள் போய் உட்காரையில் சிவபெருமான் உட்கார்ந்துருவார். அப்போ சிவன் இருக்க எவனிப்பான் அப்படின்னு ஆயிரும். எந்த ஆற்றல்களும் எதிர்த்து நிற்க முடியாது. அது சிவசபை. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். காட்டு வழியாக போகையில் கல்லும் கிடக்கும், முள்ளும் கிடக்கும், தேளும் இருக்கும், இதுவும் இருக்கும், விஷக்கனிகளும் இருக்கும், நல்ல கனிகளும் இருக்குது. நீ நல்ல கனிகளே பார்த்து பிடுங்கி தின்னுட்டு நன்னீரையே குடிச்சிக்கிட்டு நல்லா பார்த்து காலை வச்சு போய்கிட்டே இருந்தான்னா எதுலேயும் இருக்காது. 1-2 இடர்னாலும் கூட தவறில்லைன்ட்டு அடுத்த அடியை எடுத்து வைக்கிறதுக்கு உள்ள இறையாற்றல் இருக்கும். அப்படி தான் சிவசபை. இங்கே வந்தவங்க சீடர்கள்லாம், உயர் சீடர்கள்லாம் வந்த அன்னைக்கு மரணாத்தை கீழே விழுந்து ஒரு அம்மாவுக்கு தென்காசியில் காலில் விரல் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. ஐயோ சித்த சபைக்கு போயிட்டோமேன்னு நினைக்கல. அது சரி, ஏதோ வினையை வந்து அகத்திய பெருமான் கழிச்சு விட்டார் அப்படின்னோடனே அதுக்கு உடனே அந்த குழந்தைகள் ரூபத்தில் வந்து பாலதிரிபுரவரி சொல்லி உறக்கத்தில் எந்திரிச்சு கைக்கு வந்ததை காலுக்கு மாற்றி விட்டேன், இங்கே வந்ததை இங்கே மாற்றி விட்டேன் அப்படின்னு பாலதிரிபுர சுந்தரி உறக்கத்தில் போய் சொல்லுது. இப்படி நம்பினார் கெடுவதில்லை அப்படிங்கிற வாக்கு ரொம்ப உண்மை. அது சிவசபையில் நீங்கள் எல்லாரும் அடையலாம். இது வந்து ஒரு இறையோட பயணிக்கின்ற இடம். சும்மா வந்து உட்காந்துட்டு சச்சங்கம் பார்த்துட்டு சாப்பிட்டு போகிற விஷயங்கள் இங்கே இல்லை. இங்கே கடவுளோட உட்காந்து சாப்பிடுதோம், கடவுளோடைய வாழ்தோம், சித்தர்கள் சூழ அமர்ந்திருக்கும். சித்தர்கள் எல்லாரையும் ஆட்கொள்ளுதாங்க, அனுக்கிரகம் கொடுக்காங்க, உடனேக்கு உடனே நம்ம சிந்தைக்குள்ளே எடுத்து உயர்வாக சொல்லுதாங்க. அது பிரபஞ்சம் குறிப்பு எடுத்துக்கிடுது. அப்படிங்கிற நம்ம சந்ததிகளே வந்து பாக்கியம் செஞ்சவராக ஆகிறாங்க. நம்ம மட்டும் கிடையாது, நம்ம சந்ததிகளே படிப்படியாக வினைகள் அகன்று அவங்களும் வந்து சபையோட பயணிக்கின்ற ஒரு நிலை வருது. நேற்று வந்தவங்க கூட சொன்னாங்க, எங்களுக்கெல்லாம் நல்ல தெய்வீக நம்பிக்கை இருக்கியா, என் பிள்ளைகளுக்கு
அப்புறம் நம்பிக்கை இல்லை, நல்லா உயர் பதவி வைக்காங்க, தானம் தர்மம்லாம் செய்தாங்க அப்படின்னா தானம் தர்மம் செஞ்சால் கூட போதும், இறை சபைக்கு வர வேண்டாம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், காலையில் தவம் பண்ணுங்க, அவங்க சிவசபையை பற்றி கட்டாயம் அறிஞ்சிக்கிடுவாங்க. வரலேனாலும் பிரச்சனை கிடையாது. தர்ம சிந்தனை உள்ளவங்க ஒன்றும் அதை பற்றி பிரச்சனையே கிடையாது, சபைக்கு வரவே வேண்டாம், அவங்க சபைக்குள்ளே தான் இருக்காங்கன்னு விட்டுருங்க அப்படின்னாச்சு. தர்மம் பண்ணிட்டாலே, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் ஈகை இறக்கம் பண்ணிட்டாலே அவங்க சித்த சபை உறுப்பினர்கள் தான், அவங்க வரணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறத அந்த அம்மாட்ட சொல்லியாச்சு. இருந்தாலும் அதை இறைவனை வணங்கி நிற்கணும்யா அப்படின்னு சொன்னதில் நீங்கள் தவம் பண்ணுங்கள், அவங்க வழிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அது நிகழ்காலத்தில் நடக்கலாம். ஒரே நாளில் வந்து அவங்களும் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் சபை சீடர்கள் ஆகிட்டு போயிட்டாங்க. 2 பேர் 3 பேர் வந்தாங்க. அதில் 2 பேர் 3 பேருமே உயர் சரணாகதி தான் ஆகிட்டு போயிருக்காங்க. அது வருங்காலங்களில் அவங்க சபையில் நீங்களும் பார்ப்பே, வந்த பிறகு நாங்கள் சொல்லுதோம். அப்படி நிகழ்வுலாம் சித்து சபையில் வந்து எங்கேயோ இருந்து எங்கேயோ தேடி வந்து ஒரு நொடி பொழுதில் சபை சீடர்கள் ஆதாங்க. ஏன்னா சபையோட விஷயத்த அவங்க ஏகப்பட்ட ஆன்மீக பயணம் ரொம்ப பார்த்துருக்காங்க. பெரிய பெரிய மகான்கள்னு சொல்லக்கூடிய அவங்கள பார்த்துருக்காங்களே, மகான்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இங்கே வந்து பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க நூலை கூட திறக்கலை, எந்த விஷயங்கள் பார்க்கல. இயல்பில் சித்து சபையோட வரலாறு நடைமுறையெல்லாம் கேட்கவும் இங்கே வந்து உயர்வு இருக்குது, இதுக்கு ஈடான இடம் கிடையாது, நாங்கள் எவ்வளவோ இடம் தேடி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்த ஆட்கள் ரொம்ப இருக்காங்க. அந்த அம்மா இருக்குது, நம்ம ப்ரொஃபஸர் அம்மா சித்தா காலேஜு, இந்த அம்மா இருக்குது, மாயா அம்மா இருக்குது, எல்லாரும் இருக்காங்க. எல்லாருமே இவர் இருக்காரு, நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் இருந்திருக்காங்க. எல்லோரும் உயர்ந்த நீங்கள் கிட்ட வாங்க, எல்லாருமே இந்த பக்கம் பார்வையாளர்கள் இதுக்கு வாங்க. இவங்கெல்லாம் எல்லாருமே இறையோட பயணப்பட்டவங்க, கணக்கம்பட்டி சாமியாரோட பயணப்பட்ட அந்த பச்சை சட்டையோட பயணப்பட்டவங்க. இவர் ஒரு குருநாதரோட வாழும் குருநாதரோட இருந்திருக்காரு. இந்த அம்மாவும் இப்போ சபை சரணாகதி. இங்கே வந்தவங்க எல்லாம் உடனே சரணாகதி. எல்லாருமே இங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே சரணாகதி. சும்மா ஒரு அடையாளத்துக்கு சொல்லுதோம், அவங்கள பெண்களை வந்து அடையாளம் சொல்லுதோம். இங்கிட்டு உள்ளவங்களாம் உயர்ந்தவங்களாம் உட்காந்துருக்காங்க. உயர் சரணாகதி ஆனவங்க எல்லாருமே சரணாகதி ஆனவங்க தான் இருக்காங்க. இப்போ தேடி பார்க்கலாம் தெரியுது, எல்லோரும் சித்த சபையை நம்பினவங்க தான், எல்லாம் உயர்வானவங்க வந்து உட்காந்துருக்காங்க. இங்கே யாரும் ஒன்றுக்கு குறைஞ்சவங்க கிடையாது. அந்த அம்மா வந்து அது பேசி அது கடன் பேசின பிறகு வேறு எங்கேயோ ரேட்டுக்கு பண்ணி அங்கேயே இருங்க, இல்லாட்டி இங்கே வந்து நின்றுக்கோங்க, ஒன்றும் பேச வேண்டாம். அதாவது அது வந்து என்னென்னா அந்த அம்மா வந்து சரி அதே சொல்லியிருந்ததுனால நான் சொல்லுதேன். அது வந்து அந்த கடைசி நிலையை நோக்கி இருக்கையில் தான் குற்றாலத்துக்கு வந்தது. குற்றாலத்தில் வந்து ஓம் அகதீஷாய நமக சிவமகா வாழை சித்த தேவாய நமகங்கிறத வார்த்தையை விட்டுட்டு ஒரு வார்த்தையும் அந்த அம்மா வாய்க்குள்ளே வரவே இல்லை. இந்த அம்மா இன்னும் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்குன்னு சொன்னோன்னே இவர் தான் வந்து சொன்னார், இல்லை அந்த அம்மா வந்து சபை பேரைய ஓம் அகதீஷாய நமகன்னு சொல்லுது, என் காதில் கேட்டதுன்னாரு. அப்படின்னா எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருந்தது. ஏன்னா அதுக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கு. மரணத்தை நோக்கிய பயணம். அது எல்லாமே மெடிக்கல் ரிப்போர்ட் எப்படி வருதோ, மண்டையில் ஸ்கேனு அது இதுன்ட்டாங்க. இங்கே ஜஸ்ட்டில் வந்து ஹார்ட்டு லங்ஸு எல்லாமேவும் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்ததுக்கு இப்போ ஒன்றையுமே காணன்ட்டாங்க டாக்டர் பார்த்துட்டு. ஒன்றுமே சாப்பிட விடலை. அது நர்ஸ் தான், அந்த அம்மாவும் நர்ஸ் தான், மிலிட்ரி நர்ஸாக இருக்குது. என்ன நர்ஸாக இருந்து வந்திருக்கு. வீட்டுக்காரர் மிலிட்ரி தான் அவர். ஒரே மந்திரம் தான். ஆனால் அது வந்து ஒரு பெரிய அதிசயம். இது என்னத்தை நினச்சி சொல்லிச்சின்னு தெரியல. நாள் நைட்டு கூட அங்கே ஏதோ மாற்று வேற்று நிலைகளில் போய் ஒரு முடிவு எடுத்து வீட்டை விட்டு வெளியே போயிருக்கு. நாய் பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு வந்துருச்சான். அது குற்றாலத்துக்கு வந்துருச்சு. குற்றாலத்தில் வந்து ஒரே நாமம் 2 நாளும் 2 மணி நேரத்தில் போனதுன்னு சொன்னது. அதான் சொல்ல வந்தோம். அது அந்த வேகமாக சொன்னதுனால உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்காது. அதுக்கு ரொம்ப இங்கே சிவசபையில் தரிசனங்கள் ரொம்ப பார்த்துருக்கு, எல்லா விஷயங்களும் ரொம்ப பார்த்துருக்கு. இங்கே வரையில் நடந்த நிகழ்வுகள் அது ஒரே உயர் சரணாகதி ஆயிடுச்சு. கொஞ்சம் வேகமாக பேசுறதுனால நமக்கு கொஞ்சம் புரியாமல் போகலாம். அது நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இங்கேருந்து அது ஏதோ ப்ரெட்டு வாங்கிறதுக்கு எடுத்துருக்கு, நான் ஃபோன் பண்ணிட்டேன். அதை தான் சொல்ல வந்தேன். அது அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி மேலே இருந்து கிலோக்கில் சொல்லிட்டு வந்தது. எல்லாம் மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம், எல்லாம் உயர் சரணாகதி தான். நான் அப்படிங்கிற நிலை இவங்களுக்குள்ளே வந்திருந்தான்னா இவங்க சிவசபையை உணர முடியாது. ஏன்னா அவங்க தேவையான பணங்கள் வச்சுருக்காங்க, எல்லா விஷயங்கள் அவங்களுக்கு தேவையானது இருக்குது. யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்க வேண்டாம். அவங்க வந்து இங்கே கையேந்து நாங்கள் இறைவன்கிட்ட வந்து
அதனால் அவர் கொடுத்துட்டாரு. நான் அவங்களோட நிலையை மறந்து அவங்க கையேந்தி நின்னாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே இந்த சச்சங்கத்தில் நடக்கக்கூடிய கருத்துக்கள் அதையும் தாண்டி அவங்க உள்ளுக்குள்ளே இறை சபையின் ஆற்றலை, இறை பிரபஞ்சத்தின் ஆற்றலை, இறைவனோட ஆற்றலை தங்களுக்குள்ளே உணர்ந்து நிற்காங்க அப்படிங்கிறத சொல்லி இங்கே ஆண்கள் வரிசையிலும் ரொம்ப பேர் இருக்காங்க. எங்கெங்கேயோ பயணப்பட்டு கடைசியில் இங்கே நிறைவாக இருக்குது, நிறையா இறைவன் இருக்கார், இறை பேசக்கூடிய தளத்தில் இருக்கார், தளம் இது அப்படிங்கிற கண்டுபிடிச்சவங்கெல்லாம் கண்டிரால் என்னமோ சொல்லுவாங்கள்ல, கண்டவங்க இங்கே கண்டுக்கிட்டே விண்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே சித்த சபையில் வந்து பார்த்துக்கிட்டு விண்டுக்கிட்டு தானே இருக்காங்க. இங்கே சபையை வந்து பார்த்துட்டாங்க, கண்டுட்டாங்க, கடவுள் இருக்கிற இடத்த, கடவுள் பேசுகிற இடத்த, கடவுள் உட்கார்ந்துருக்கிற இடத்த. ஆனால் இருக்காங்க. அது சொல்லப்பட்டது எதுக்கு சொல்லப்பட்டதுன்னு தெரியல. ஏன்னா இறைவனாக ஆகிட்டா அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, அதனால் சொன்னாங்களோ என்னமோ தெரியல. அது என்ன, அது சித்தர்கள்ட்ட ஒரு நாளைக்கு அது கேட்டுக்கிடுவோம். இப்போ அவங்க கேட்டுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் இங்கே எதுக்காண்டி இங்கே பகிர்ந்தாலும் எதுக்கு பகிர்றதுன்னா போட்டு எளிமையாக பேசுகிறாங்க, உண்மையாக பேசுகிறாங்க, சாட்சியோடு பேசுகிறாங்க அப்படின்னு பிரபஞ்சத்திற்கு உணர்த்ததுக்கு தான் இவ்வளோ விஷயங்களும். இன்றைக்கி என்ன இறை நூல் வந்து எடுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லைனாலும் அகத்திய பெருமான் அமைதியாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்காண்டி ஏதாச்சும் கொஞ்சம் சொல்லணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்ட விஷயம். உட்காந்துக்கோங்க எல்லோரும். இது மாதிரி எல்லாருமே உயர்வாக இருக்காங்க, சிவசபையோட தொடர்பில் இருக்காங்க. இதெல்லாம் இப்போ வந்தாங்க, பழைய ஆட்கள்லாம் இருக்காங்க, தொடர்பில் உள்ளவங்கெல்லாம் இருக்காங்க, எல்லாம் அங்கே பணி செஞ்ச ஆட்கள்லாம் இருக்காங்க, தொண்டு பண்ணவங்க இருக்காங்க, இன்னும் வராதவங்க இன்னும் ஏகப்பட்ட சீடர்கள் இருக்காங்க. உயர் ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னவங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாதுன்னவங்க, இவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் சித்தர்கள் தொடர்பில் இருந்திருக்காங்க, வச்சுருக்காங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் இது உயர்த்தலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு அவங்கள மட்டும் காமிச்சது. எல்லோரும் இருக்காங்க இங்கே, எல்லா ஆட்களுமே இதில் உயர்வா சபையோட பயணப்பட்டவங்க தான். இன்னும் அங்கங்கே கிளை சபைகளில் இருக்காங்க, ஆயிரக்கணக்கில் இருக்காங்க சீடர்கள். எல்லாருமே சபையோட ஐக்கியமாக இருக்காங்க, எல்லைகள் தாண்டி இருக்காங்க. அவங்க அங்கங்கே இருந்து பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சூட்சம சீடர்கள் ரொம்ப இருக்காங்க. யூடியூப்பை பார்த்து சபையோட சீடர்களாக இருக்கிறவங்க ரொம்ப இருக்காங்க. எல்லாமே வந்து மூங்கில் வந்து வளர்கிறதுக்கு முன்னாடி அது இந்த எடுத்துக்காட்டு ரொம்ப நாளாக சொல்லப்பட்டு வருது. மூங்கில் வந்து அமைதியாக இருக்குமா, பூமிக்கு அடியில் வேற போட்டுக்கிட்டே இருக்குமா, எல்லாம் கீழே இங்கே பிரபஞ்சத்துக்கே தெரியாமல் மண்ணுக்குள்ளே அது வந்து எல்லாம் வேற பரப்பி அந்த ஆணைக்கு மேலே இவ்வளோ நீளம் தான் நீட்டிக்கிட்டு இருக்குமா அது. ஆனால் வளர்ச்சி ஃபுல்லாக கீழே பூமிக்கு அடியில் நீர்நிலைகளை தேடி எத்தனை வருஷம் மழை வந்தாலும் காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மையை தேடி நல்ல திடமாக இருக்கக்கூடிய நிலைகளை தேடியெல்லாம் வேர்கள் வந்து அங்கங்கே பாதாளத்துக்கு கிளை வேர்களாக திருப்பி இந்த பக்கம் 1 கிலோமீட்டர், இந்த பக்கம் 1 கிலோமீட்டர்னு அது வணக்கி அணிச்சிக்கிட்டே இருக்கும். அரச மரம் வந்து 5 கிலோமீட்டருக்கு வேர் விடுன்னு சொல்லுவாங்க, அது சயின்ஸில் சொல்லுவாங்க. அதனால தான் அது அரச மரம்னு பேர் வச்சுருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி மூங்கில் இவ்வளோ தான் மேலே நீட்டிக்கிட்டு இருக்கும், வேறு விட்டுக்கிட்டே சின்ன வளர்ச்சி தான் இருக்கும். ஃபுல்லாக வேற பரப்பி நமக்கு தண்ணிக்கு தட்டுப்பாடு வராது, நமக்கு அதாவது பூமியில் இருந்து இருக்கக்கூடிய அந்த உரங்களுக்கு அந்த இதுக்கு தட்டுப்பாடு வராது உணவுகளுக்கு அப்படின்னு நினைக்கல. அந்த அன்னைக்கு வளர்ச்சியை வந்து தொடங்குமா, அசூர வளர்ச்சி, என்ன எங்கும் பார்க்க முடியாத வளர்ச்சி. நாற்று பார்த்தா மறுநாற்று அடையாளம் தெரியாது, அதுக்கு மறுநாற்று காடாக மாறிடும், அப்படி வளருமா மூங்கில். அது மாதிரி சித்த சபை வந்து கலியுக சித்த சபைன்னு லேசாக ஒரு அடையாளம் காமிச்சது. காவின்னு லேசாக உலக மக்கள் கண்ணுங்களுக்கு தட்டுப்பட்டது. ஆனால் என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு காமெடியாக பார்த்தவங்களும் ஏளனாக பார்த்தவங்க, என்ன தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விக்குறியோட பார்த்தவங்க எல்லாரும் இங்கே சின்ன வட்டத்துக்குள்ளே இது பார்க்கப்பட்டது. இப்போ வந்து அதை தாண்டி பிரபஞ்ச சபை ஆயிடுச்சு, பெரும் வளர்ச்சி ஆயிடுச்சு. இதுக்கு கீழே தான் எல்லான்ட்டார் அகத்திய பெருமான், சிவபெருமான், முருகப்பெருமான். அப்படி உயர்ந்த இடத்துல இருக்குது சூட்சமத்தில். எல்லா பிரபஞ்ச 7 14 லோகத்தை ஆளக்கூடிய சபைங்காங்க. நமக்கே பயமாக இருக்குது, அவ்வளோ தூரத்துக்கு
இருக்கக்கூடிய சபைன்னு சொல்லுதாங்க. அந்த ஆற்றலை பார்த்தா பயமாக இருக்குது, அச்சமாக இருக்குது. ஏன்னா கரெக்டாக நடக்கணும் அப்படின்ட்டு இவ்வளோ விஷயங்கள் சொல்லுதாங்க. அப்போ உட்கார்ந்துருக்கிற இடம் நம்ம அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எச்சரிக்கையாக பயணப்பட்டுக்கிட்டு வருது. இப்போ பிரபஞ்ச சபைன்னு என்னது யூடியூப்பில் முதல்ல கலியுக தேவ சித்த சபையை பார்த்த மாதிரி இப்போ எல்லா இடங்கள்லாம் இருந்து பிரபஞ்ச சபையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. பிரபஞ்ச சபைன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு. வேண்டியவங்க தான் பிரபஞ்சன்னா இப்படி இருக்குடா, நீங்கள் என்ன சின்ன இடத்துல உட்காந்துக்கிட்டு பிரபஞ்சத்தையே ஆட்சி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு என்னையோட வயசில் கம்மியானவங்க அறிதல் இல்லாதவங்க புரிதல் இல்லாதவங்க எங்களுக்கும் தெரியும் பிரபஞ்சன்னு எவ்வளோ பெருசுன்னு எங்களுக்கும் தெரியும். உனக்கு தெரிஞ்சதோட அளவு அதிகமாகவே எங்களுக்கு தெரியும். ஆனால் சித்தர்கள் சொல்லுதாங்க தேவர்கள் சும்மா நம்புங்கடா அப்படின்னு சொல்லி மெசேஜை போட்டுட்டு பேசாட்டில் இருந்தாச்சு. ஆனால் இப்போ பிரபஞ்ச சபைங்கிறது எப்படி தெரியுதுன்னா முதல்ல கலியுக தேவ சித்த சபைன்னு போர்டு எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த நோட்டீஸை அந்த கலியுக தேவ சித்த சபைங்கிற நோட்டீஸை கொண்டுட்டு நானும் இவ்வளோ தான் போகிறோம் 2 வீலரில் காமெடியாக பார்க்காங்க. என்ன அதில் வந்து சொல்லக்கூடிய சாராம்சம் அந்த பத்திரிக்கை எங்கேயாச்சும் கிடைஞ்சா உங்களுக்கு திருப்பி ஷேர் பண்ணி விடுதேன். அதில் சொன்ன விஷயமெல்லாம் ஒன்றுன்னா நடந்துட்டு வருது. என்ன குருகுல கல்வி அந்தந்த விஷயங்கள்லாம் வருது. அதுக்குள்ளே கல்வி முறை இருக்கா? வெள்ளை கலர் நோட்டீஸு, ஆமாம் மஞ்சள் கலரு வெள்ளை கலர் நோட்டீஸு போகிறோம். அப்போ எங்களுக்கு அவங்க சிரிக்கிற பார்த்தா என்னடா இப்படி சிரிக்காங்க அப்படின்ட்டு ஒரு அச்ச உணர்வு கிடையாது. அகத்தியர் கூட இருக்காருன்னு ஒற்றே பிடி அகத்தியர் தான். என்ன செஞ்சாலும் அவர் எங்கிட்டு போய் விழ சொன்னாலும் விழுந்துருவோம் அப்படிங்கிற பயணம். அதை எல்லை இல்லாத பயணம். அப்போ நக்கல் பண்ணதை மாதிரி பார்க்காங்க, ஒன்றும் சொல்லலை. ஏன்னா அப்பமெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, எதுவும் பதிலுக்கே சொல்ல மாட்டாங்க. சரி ஒரு லூஸ் ஓலுக்கு அப்படின்னு நினச்சிட்டு பேசாட்டில் விட்டாங்க. என்னடா இவங்க அப்படின்னு சித்திரை வந்தாங்க, அது இதுங்காங்க என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு இவன் அதை செஞ்சிருவான் இதை செஞ்சிருவாங்க. உலகம் பூரா கிளைச்சபை அமைக்க போகிறாங்க. சிங்கப்பூர் மலேசியாவிலெல்லாம் அந்த கிளைச்சபை அமைக்கதா அதில் சொல்லப்பட்டு இருக்குது. அந்த தலங்களை எல்லாம் அதில் எழுதியிருக்கு. ஏன்னா ரொம்ப பாயிண்ட் இருக்குது, எனக்கே இப்போ மறந்து வச்சு. அதாவது முதியோர்களுக்கு தங்கிறதுக்கு இடம், ஆதரவற்றவர்களுக்கு தங்கிறதுக்கு இங்கே இடம், முதிர் கன்னிகளுக்கு மனம் முடிக்கிறதுக்கு இடம், அதாவது ரொம்ப பின்தங்கிய கிராமங்களுக்கு குடிநீர், அந்த விஷயங்கள் ரொம்ப விஷயங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப விஷயங்கள் உணர்த்தப்பட்டாலும் எழுதுனது கொஞ்சம் எழுதியிருக்கு. அப்போ எழுதி அந்த நோட்டீஸ் எல்லாம் அடித்து வெளியே வந்திருக்கு. அந்த நோட்டீஸ் அடிக்கல அந்த அவர் கூட இருந்தார் பாலாஜி. விடிய நோட்டீஸ் அடிக்கும். அந்த நீங்கள் இங்கிட்டு வாங்க நில்லுங்க, விடிய நோட்டீஸ் அடிக்கும். அந்த இதில் இருந்துக்கிட்டு சொல்லி அடிக்கல. என்ன ஆயிடுச்சுன்னா ஒத்தையில் நான் பைக்கில் போயிருக்கேன். பைக்கில் போய் 12 மணி ஆயிடுச்சு நோட்டீஸ் அடித்து முடிக்க. 12 மணி ஆன உடனே எல்லோரும் படுக்கிறதுக்கு இடம் கிடையாது. எல்லாம் அங்கே எங்கள் சொந்தக்காரங்க வீட்டிலலாம் அங்கே போயிட்டாங்க. இங்கே சரியான மழை பிடிச்சிருச்சு. பாலாஜியும் வீட்டுக்கு போயிட்டாப்படி. மழைன்னா மழை, சரியான மழை. அப்படி ஒரு மழை எதுக்கு அடித்ததுன்னு தெரியல. அது பிரபஞ்சம், அது இது பார்த்த பார்வை தான். என்னை விடிய வந்து நான் கோயில்பட்டியில் அதை பணமெல்லாம் வச்சுருக்கேன், பையில் ரொம்ப இருக்குது. ஏதோ ஒரு பணம் இருந்தது. அந்த பைக்கிலேயே விடிய அலைதான். ஒரு லாட்ஜ்லையும் இடம் கிடையாது. ஏன்னா மறுநாள் கல்யாணம் மூர்த்தனார். ஒரு லாட்ஜ்லையும் போய் கேட்டால் இடம் மழைக்குள்ளேயே அடி நனைஞ்சிக்கிட்டே இருக்கேன் வண்டியில். பல மணி நேரமாக விட மாட்டேங்க. மழை விடுற மாதிரி இருக்கும். அந்த அன்றைக்கி வந்துடும். எங்கேயும் போய் உட்கார முடியாத ஒரு நிலை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கேன். பைக்கில் பெட்ரோல் வந்து ஃபுல்லாக போட்டாச்சு. திருப்பியும் போய் போட்டுக்கிட்டேன். சுற்றிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இங்கே வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, இங்கே வந்துடாத, இங்கே சரியான காட்டு மழை பெய்யுதுன்ட்டாங்க. அப்போ சரி இன்னும் இங்கே போக முடியாது அப்படின்ட்டு சுற்றி அலைஞ்சி கடைசியில் ஒரு சந்துக்குள்ளே ஒரு லாட்ஜில் போய் எப்போ விடிய போகிற நேரத்தில் இடம் கிடச்சிது. ஷார்ட்டில் போய் துவட்டிக்கிட்டு அந்த இது கூட ட்ரெஸ்ஸு கூட கிடையாது. அங்கே பெட்ஷீட்டு புதுசாக அந்த துவைச்ச பெட்ஷீட்டுக்கு கொஞ்சம் ரூபா கொடுத்து வாங்கி தொடச்சிட்டு பெட்ஷீட்டை கட்டி படுத்து உறங்கியாச்சு. அது பிரபஞ்சம் வந்து என்கிட்ட விளையாட்டு காமிச்சிருக்கு. திருப்பி அந்த நோட்டீஸு வாங்கிட்டு வெளியே போகையில் தான் அவளை பார்க்காங்க, சொல்லலை என்கிட்ட. அந்த விஷயங்கள்லாம் இப்போ பிரபஞ்ச சபை அப்படிங்கிற பேரை கொடுத்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கிளைச்சபைகள் அமைய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து சிங்கப்பூரில் வந்து அதற்கு உண்டான அடையாளங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லா நாட்டிலையும் சீடர்கள் இருக்காங்க.
எல்லா நாட்டிலையும் இருக்காங்க, லண்டனில் இருக்காங்க, அங்கே இங்கே எல்லாம் தெரிஞ்ச தெரிஞ்ச நாடுகளில் ஏகப்பட்ட நாடுகளில் இருக்காங்க. இப்போ நமக்கு தெரியாத நாடுகள்லையும் ஆட்கள் இருக்காங்க. சபையோட தொடர்பாளர்கள் இப்போ தான் 1 2 3 4 5 7 8 அப்படின்னு பெருகிட்டு வராங்க. கூடிய விரைவில் வெளி தேசங்களில் சபை அமைஞ்சிரும். ஏன்னா இங்கே பாரதம் முழுவதும் கிளைச்சபைகள் அமைஞ்சிரும். நூலும் வேறு இடங்கள்லையும் நூல் வெளிவரப்போகுது. இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வேறு வேற்றுமொழி மாற்றுமொழி பேச இடங்கள்லையும் நூல் வெளியிடப்போகுது. இங்கே இருக்கிற நூலும் வேறு மொழிகள் பேசப்போகுது. இப்படி விஷயங்கள்லாம் இருந்தான்னா ஏன் பரவாமல் இருக்க முடியும்? சென்னையில் எடுத்தால் 1000 கிளைச்சபை இருக்கும். அப்போ சென்னை மாறாமல் என்ன பண்ணும்? சென்னையெல்லாம் நம்மளை போயா வெண்ணெய்ன்னு சொல்ல முடியாது, சித்த சபை தான் சொல்ல முடியும். அப்படி வரப்போகுது. அது எப்போம்னா அதிவிரைவில் வரப்போகுது. எல்லா இடங்களையும் பரவப்போகுது. இப்போ திருச்சியில் 1 இருக்குன்னா திருச்சியில் ஒரு 50 கிளைச்சபை வந்துடும். இல் சபைகள் வீடு வீடும் இல் சபையாக போகுது. தெருவுக்கு ஒரு தெரு இருந்தான்னா அதில் பேருவாதி இல் சபையாக இருக்கும். வேற்று மாற்று வழியில் போகிறவங்களுக்குள்ளே போய் இருக்காதே தவிர இந்த வழியில் சிவ வழியில் வர்றவங்களுக்கு, அகத்திய வழியில் வர்றதுக்கு சித்தர்கள், எந்த சித்தர்கள் வழியில், திருமுருகன் வழியில், பிரம்மதேவன் வழியில், எல்லா வழியும் இருக்குது. இங்கே எல்லா வழியிலையும் இவர் விஷ்ணு மகாவிஷ்ணுவோட வழியில் இவங்களையெல்லாம் வழிபடுறவங்க எல்லாருமே இல் சபையை கட்டாலாம் காண்பாங்க. அப்போ எல்லா இடங்களையும் இல் சபை பார்க்கல. அப்போ என்ன நடக்கும்? தர்ம யுகம் மலர்ந்துடும். எல்லா விஷயமும் அதுக்கு மேலே பேச வேண்டாம், உங்களுக்கு புரிஞ்சிடும். இயல்புலையும் சபை தான் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிடும். அது நான் இருந்து பார்க்கணும், நீ இருந்து பார்க்கணும், நீ இருந்து பார்க்கணும் கிடையாது. பிரபஞ்ச மகாசபை இருந்து பார்த்துக்கிடும். என்ன அதற்குண்டான பணியை இந்த இந்த தேகம் இருக்கையில் ஃபிசிக்கல் பாடின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பிறப்பு எடுத்த விஷயத்துக்குள்ளே ஓரளவுக்கு வடிவமைச்சிட்டு திருப்பி சூட்சமமாக ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் இருந்து பணி தொடங்கும். ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் இருந்து எப்படி பணி தொடன்னா, நூல் சித்தனுக்குள்ளே இருந்து பகிரப்படுது. சீடர்கள் எல்லாரும் ஏமா இங்கே பேசையில் அங்கே நீங்கள் அடுத்தால தொந்தரவு பண்ணக்கூடாது, அவங்க கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பேசையில் உரைய கேட்கணும். அப்போ நூல் இங்கே பெருநூல் இருக்கிறதுனால அதுக்குள்ளே தேவர்கள் சித்தர்கள் எல்லாம் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு சீடர்களுக்குள்ளும் 33 கோடி தேவர்களும் இருப்பாங்க. அப்போ நூல் எங்கேயும் தப்பு பண்ண முடியாது. தப்பு பண்ணுன்னா நூல் என்ன செய்யும் அப்படிங்கிறது இங்கே ஒரு பெரிய சட்டமே இருக்குது. அதனால் இத்தனை எல்லையிலேருந்து அவன் வானைக்கு நூலை வாங்கிட்டு ஏதாச்சும் செஞ்சிட்டான்னா செய்ய முடியாது. இங்கே நூல் திருப்பி பிரபஞ்சத்தை நோக்கி வந்துடும், அது சிவத்தை நோக்கி போயிடும், அது அது வேறு மாதிரி ஆயிரும். நூல் திருப்பி அலாட் ஆகிக்கிடும். அது மாதிரி நூல் உலகம் ஃபுல்லாக பகிரப்படுது. உலகம் ஃபுல்லாக எங்கே நம்ம வேற்று மோற்று மொழிகள், ஆங்கிலம் பேச இடங்கள், எல்லா இடங்களையும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வளரையில் என்ன நடக்கும்? எல்லா இடங்களையும் இல் சபை இருக்குது, எல்லா இடங்களையும் இறைவன் பேசுவான், எல்லா இடங்களையும் சிவசபையோட நாமம் ஒழிக்கும். அப்போ எல்லாரும் இறைவனை சும்மா சூட்சமத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க பேசக்கூடிய இறைவனையும் சித்தர்களையும் பார்த்தா சும்மா இருப்பாங்களா? கூட்டம் கூட்டமாக வருவாங்க. ஒரு பெரும் மாற்றம் பிரபஞ்சத்தில் நிகழும் அப்படின்னு சொல்லி, அப்போ இறை சபை இறை பெருஞ்சபை சித்தர்கள் சபை ஞானியர்கள் சபை அகத்திய மகா சபை பிரபஞ்சத்தை தன்னகத்தே கொண்டு இருக்கின்ற பிரபஞ்ச சபை பிரபஞ்சத்தை கட்டாயம் அரசாண்டுக்கிட்டு இப்போ இருக்குது. சூட்சமத்தில் இயல்பில் வளரக்கூடிய விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அதுக்குள்ளே சீடர்கள் யாரும் போக வேண்டாம், அந்த பெரும் பணிக்கு துணையாக இருங்க அப்படிங்கிறதான் சொல்லப்படுது. பிரபஞ்சத்துக்கே நம்ம சபை பெருசு. அப்போ அங்கே இங்கே அந்த விஷயத்துக்கு மாற்று வேற்று நிலைகளுக்குள்ளே போனால் சித்த சபைக்குள்ளே நுழைய முடியாது. அதையும் முதலே சொல்லியாச்சு, தூக்கி தூர வச்சுருவாங்க. என் கடமை பணி செய்யது கிடப்பதை எதை சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பணி செய்யறதுக்கு மட்டும்தான் இங்கே எல்லாருக்கும் அனுமதியை தவிர அதிகாரம் பண்ணதுக்கு அகத்திய பெருமானுக்கும் இறைவனுக்கும் தான் வழி. வேறு யாருக்கும் அதுக்குண்டான அதிகாரங்கள் கிடையாது. அங்கே அதை செஞ்சிட்டேன், இங்கே எதை செஞ்சிட்டேன், ஆணியை பிடுங்கிட்டேன், முள்ளை பிடுங்கிட்டேன், கத்தியை பிடுங்கிட்டேன், அது இதெல்லாம் பிடுங்கினது பிரபஞ்சத்துக்காக செய்யப்பட்ட விஷயங்கள். அதற்குண்டான தலங்கள் கிரீடங்கள் உங்களுக்கு சூட்சமாக சூட்டப்படும். இங்கே எல்லா விஷயங்களையும் அந்த வினை நிலைக்குள்ளே யாரும் போயிடக்கூடாது. வர்றவங்க
இன்றைக்கி வந்தவங்க, நேற்று வந்தவங்க, முந்தானத்து வந்தவங்க, நாளைக்கு வர்றவங்க பூரா அந்த விஷயத்துக்குள்ளே போனவங்க பூரா வம்பா போயிட்டாங்க. யாருமே வந்து அதற்குண்டான ரிசல்ட் பார்க்கல. கம்முன்னு இருந்தவங்க வந்து உயர் நிலையில் இருந்து இறைவனை கண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுமே தெரிய வேண்டாம், எதுவுமே தெரிய வேண்டாம், ஒன்றும் தெரியாதான் இங்கே தகுதி அப்படின்னு சொல்லி இறைவன் வழி நடத்துவார். உயர் சபை வந்து உலகத்தை வழி நடத்தும். அது உயர்வான சபையாக இருந்து வழி நடத்தும். தன்னலமில்லாத சபையாக, தரணி ஆளக்கூடிய சபையாக வழி நடத்தும். உங்களுக்கெல்லாம் வேலை சபையில் வந்து இறைவன் சொல்லக்கூடிய விஷயங்களை செஞ்சு வரும்போது இகலோகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் என்னென்ன தடை இருக்கோ படிப்படியாக நீக்கப்படும். எல்லாம் நீங்கள் வாங்கி வந்த வரம், நீங்கள் செஞ்சதனோட பிரதிபலிப்பு எல்லா விஷயங்களும். அதையும் பிரபஞ்சம் வந்து தான் செஞ்சதாக எடுத்துக்கிடுது. பிரபஞ்சத்துக்கு பணியாட்டையில் நம்ம செஞ்ச தப்பா அப்படின்னு பிரபஞ்சம் அதை உள்வாங்கிக்கிடையில் உங்களுக்கு காரிய வெற்றிகள் நடக்கு. புண்ணியங்கூடையில் எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கு. எல்லாரும் வந்து தன்னை கவனிக்கல, தான் இறைநிலை அடைதோம், உன்னை நீ கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் அவங்கள முதல்ல சீர்படுத்தியில் இறை சபை தொடர்பாளர்களாக இருப்பிய, இறை பிரபஞ்சத்தோட தொடர்பாளர் இருக்கிய, அகத்தியரோட தொடர்பாளராக சிவமகா வாழைச்சித்தன், சிவபெருமான், தேவர்கள், சித்தர்கள், முனிவர்கள் எல்லா பேரெல்லாம் சொல்லணும்னா ரொம்ப நேரமும் எல்லாரோடைய தொடர்பாளர்களாக இருப்பிய, உயர்ந்த வழியில் பயணப்பட்டு, உன்னதமாக பயணப்பட்டு, உத்தமாக பயணப்பட்டு, நான் என்கின்ற நிலையில் இருந்து பயணப்பட்டு நல்லதை செய்யுங்க. ஏன்னா இது மனுஷனாக இருந்து சொல்லக்கூடிய சொல்லு கிடையாது. ஒரு சும்மா ஜெயக்குமார், சீனிவாச பெருமாள், சிவமகா வாழைச்சித்தன் நாமத்தை வச்சுட்டு செய்யக்கூடிய பணி கிடையாது. இது பிரபஞ்சமே உட்கார்ந்து ஆற்றக்கூடிய பணி. பிரபஞ்சத்தோட தன்மையோடு இருங்க. சிவமே ஆற்றக்கூடிய பணிங்கிறதோட சிவத்தன்மையோடு இருங்க. சிவம் என்ன தன்மையில் இருப்பார்னு உங்களுக்கு தெரியும். எளிமையான தோற்றம், அந்த அன்பான ரூபம், இந்த விஷயங்கள்லாம் இங்கே சபைக்கு உண்டான தகுதிகள். அதுதான் வந்து இறை சபையே. அதுதான் இறை சபையோட இணைஞ்சிருக்கதும். அப்படி இருக்கையில் துன்பங்கள்லாம் விலகி ஓடிடும், துயரங்கள்லாம் கண்ட காட்டு போகாமல் ஓடியே போயிடும். அதுதான் சிவசபை சீடர்கள் எல்லாரும் அனுபவிச்சுட்டு வராங்க. உயர்வான பயணத்தில், உன்னதமான பயணத்தில் அங்கங்கே இடைத்தடைகள் வரத்தான் போகும், வரத்தான் செய்யும். சில தோல்விகள், சின்ன தோல்விகள் இருந்தால் பெரிய வெற்றிக்கான அது அடித்தளம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு வழுக்கல் சறுக்கல் வந்தால் கண்டுக்கிடாதங்க. ஏன்னா அதுவும் ஒரு பயிற்சின்னு எடுத்துக்குவாங்க. வாழதுக்கு உண்டான வாழும் கலையை சொல்லி கொடுக்க, நாளைக்கு எப்படி கால் வைக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்படியே முன்னேறி வாங்க. சபை உங்களுக்குள்ளேயே இருக்கும். சபையாக நீங்கள் இருப்பிய, சிவமாக நீங்கள் இருப்பிய, சிவமே உங்களுக்குள்ளே இருந்து நீங்களே உங்களுக்கு வழிகாட்டி, உங்களோட புண்ணியங்களே உங்களுக்கு வழிகாட்டி உங்களை உயர்வுபடுத்தும், உன்னதப்படுத்தும், உத்தமப்படுத்தும், சத்தியப்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த எல்லோரும் இன்றைக்கி மதியம் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி நூல் வந்து அந்த இறை நூல் திறக்காமல் இறை நூலில் இருந்து அப்படியே அத்தனை விஷயங்களையும் பார்த்து எடுத்து உங்கள் சிந்தை குளிர அந்த சிவ சொற்களாக உங்களுக்குள்ளே புகுத்தி, அதாவது அந்த நேரத்தை போக்கிறதுக்காண்ட உன்ன விஷயங்களாக மதிய உணவு வந்து இங்கே எல்லோரும் சாப்பிட்டு போகணும் இன்றைக்கி அப்படிங்கிறது, அமாவாசை அந்த நிலையில் வந்து எல்லோரும் சாப்பிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி நிகழ்த்தப்பட்ட உரை. போதுமில்லா? ஓம் அகதீஷாய நமக.